தெய்வத்தின் குரல் முதல் பாகத்துல மதம்ங்கிறதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். இந்த மதம்ங்கிறது ஒண்ணு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற சாய்ஸே இங்க கிடையாது. மதம்ங்கிறது மனுஷன்னு ஒருத்தர் இருந்தா மதம்னு ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். பேர் வேணா மாத்தி சொல்லலாம். இந்த மதத்தை அழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதை அழிக்க முடியாதோ அதை அழிக்கிறோம் அப்படின்னு கிளம்புறதுதான் நம்ம நாகரிகத்தோட ஒரு குணமா இருக்கு. ஆனால் அதை ஏன் அவ குறை சொல்றா அப்படின்னா, புரிஞ்சின்றது சரியா புரிஞ்சுக்கல, அதனால அதுல குறையா நமக்கு தெரியறது. அந்த மதத்தோட ஒரு முக்கியத்துவத்தை சொன்னதை பார்த்தோம். பல மதங்கள் இருந்தா கூட என்ன லோகோ பின்னருச்சி அப்படின்னு உலகத்துல பல ஜனங்கள் இருக்கிறதுனால அந்தந்த தேசம் காலம் சூழ்நிலை இதுக்கேத்தாப்புல அங்கங்க தோன்ற மகான்கள்லாம் அவளுக்கு என்ன ஸ்புரிச்சுதோ அதை வெளிப்படுத்தினா அப்படின்னு பார்த்தோம். அப்படி பொதுவான மதத்தோட அமைப்புல பார்த்து நம்ம சனாதன இந்து மதத்தோட சிறப்பை பார்த்தோம். மற்ற மதங்கள்ல இல்லாத சில சிறப்பு, சில பாயிண்ட்ஸ், சிறப்புன்னு நம்மளே சொல்லிப்பானே, மற்ற மதங்கள்ல இல்லாத சில விஷயங்கள், அதையும் பெரியவா சொன்னதை பார்த்தோம். அதாவது பிலசாபிக்கலா தத்துவ ரீதியா மற்ற மதங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு, தியலாஜிக்கலா வழிபாட்டு ரீதியா இங்க என்னென்ன விஷயங்கள் மற்ற இடத்துல இல்லாத இங்க இருக்கு. இன்னொன்னு மூணாவதா சோசியலாஜிக்கலா சமூக ரீதியா இந்த மதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. மற்ற மதங்களுக்கும் இந்த சனாதன இந்து மதத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த மூணுல ரெண்டை எல்லாமே சொல்றது. தத்துவத்தையும் எல்லா மதமும் சொல்றது, வழிபாட்டையும் எல்லா மதமும் சொல்றது. அவ சொன்ன தத்துவம் ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கா, ஏதோ ஒரு வழிபாடும் இருக்கு. ஆனால் ஒரு சமுதாயத்தை பேஸ் பண்ணி சமுதாயத்துல போய் போக்கஸ் பண்ணி அதுக்குன்னு வேற எந்த மதமுமே சொல்லல. இந்த சனாதன இந்து மதத்துல மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு மனுஷன்னா அவனுக்குன்னு நல்லதை ஏதோ சொல்றது, இப்படி இரு, போய் சொல்லாத, திருடாத, அப்பா அம்மா பார்த்துக்கோ, தான தர்மம் பண்ணு, இது மாதிரி ரொம்ப காமனா விட்டு கொடுத்து. ஆனால் இந்த சனாதன வைதீக மதம் தான் ரொம்ப டீட்டெயில்டா உள்ளுக்குள்ள போய் அந்த சமுதாயத்தையும் ரெண்டா பிரிச்சு பார்த்து, தனி மனிதனாவும் பார்த்து, இந்த கூட்டா தனி மனிதர்கள்லாம் சேர்ந்த ஒரு சொசைட்டியாவும் பார்த்து அதுக்கேத்தாப்புல விஷயங்கள்லாமும் சொல்லுது. அதுல ஒரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கை முதற்கொண்டு எப்படி இருக்கணும், அதோட பேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு விவரமா சொன்னதெல்லாம் நாம பார்த்தோம். அதுல வர்றதுதான் வர்ணாசிரமம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம். ஆசிரமம்ங்கிறது தனி மனிதனோட வாழ்க்கைய நாலா பிரிச்சு அவளோட ஆயுச அதுல அவர்கள் பண்ண வேண்டிய ஒழுங்குமுறை. வர்ணம்ங்கிறது இந்த தனி மனிதர்கள்லாம் சேர்ந்த சமுதாயத்தை நாலா பிரிச்சு அவர்களுக்குன்னு ஒரு கடமையை கொடுக்கப்பட்டு அந்த கடமையில எப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த விஷயத்துல ஒரு சமுதாய கட்டமைப்பே குலைஞ்சு போயிடுது காலப்போக்குனா ரொம்ப சமீப காலம்தான். ஒரு 200 வருஷத்துக்குள்ளதான் இது இத்தனை குளறுபடியும். அது வரைக்குமே கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த 200 வருஷத்துல இது வீண் போக ஆரம்பிச்சா கூட
முழுக்க பேடல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதோட நம்ம கண்ணை எதிர்க்க அது கீழே குறைஞ்சின்னு வந்ததை பார்த்தோம். அதுக்கு உதாரணம் வேணும்னா நம்ம தாத்தா காலத்தை எடுத்து பார்த்துக்கலாம், அப்பா காலத்தை எடுத்து பார்த்துக்கலாம், நம்ம காலத்தை எடுத்து பார்க்கலாம், நம்ம குழந்தைகள் காலத்தை. ஒரு 4 ஜெனரேஷனை இப்படியே பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் எவ்வளவு வாஸ்ட் டிஃபரன்ஸ். அவளோட தனி மனித வாழ்க்கையிலேருந்து ஒழுக்கத்திலேருந்து எல்லாம் எப்படி மாறி இருக்குங்கிறது. ஏன் இந்த ஆசிரமத்தை அவ்வளவு ஜாக்கிரதையா சொல்லித்து இந்த சனாதன மதம் அப்படின்ற இந்த தனி மனித வாழ்க்கை கெட்டு போயிடுத்துன்னா, அந்த ஒழுக்கம் நெறி தப்பிடுத்துன்னா ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு இப்ப பிரத்யக்ஷத்துல பாக்குறோம். எங்க போனாலும் வயலன்ஸ், எங்க போனாலும் கரப்ஷன், எங்க போனாலும் எதுவும் சரியில்லை அப்படின்னா எப்படி திடுதிப்புன்னு ஒரு சமுதாயம் அப்படியே திடதப்புன்னு போயிடுமான்னு அதுவாவே போயிடுமா? போகாது. காரணம் என்ன? நாம இந்த தனி மனித ஒழுக்கத்திலையும் சமுதாய ஒழுக்கத்திலையும் நாம கவனம் செலுத்தாதனால, இதை அலட்சியப்படுத்தினதுனால தானே அது நமக்கு பலனை கொடுக்கறது. எப்படி பலன் தருதுன்னு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதோட பலனை கொடுத்துடுறது. ஒரு தென்னை மரத்தை வச்சு பலன் கிடைக்கணும்னா 20 வருஷம் ஆறுது, 10 வருஷம் ஆறுது. இதே தானே ஒரு கருவேலியை நடுறோம் அப்படின்னா அது தண்ணி கூட ஊத்த வேண்டாம், தானே பிரமாதமா திடுதுப்புன்னு காடா மண்டி போயிடுறது. அது மாதிரி கெட்டதோட பலன் எப்பொழுதுமே உடனே கிடைச்சிடுறது. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே 100 வருஷம்ங்கிறதுக்குள்ளேயே நமக்கு டோட்டலி ஒரு விபரீதமான பலனை எதிர்பார்க்கிறோம்னா காரணம் அந்த வர்ணாசிரமத்துல நாம அதை அலட்சியப்படுத்தினதுனால, அதை ஒரு கெடுதலா நினைச்சதுனால. அதைத்தான் எடுத்து எடுத்து பெரியவா சொல்றா. அதனால அதுல எந்த ஒரு காரியத்திலுமே எந்த ஒரு காரியமும் பண்றதே அதுல சில தவறுதல் நடக்கிறது இயற்கை சுபாவம். நம்ம ஒரு காரியத்தை பண்ணினோம்னா வீட்டிலேயே 2 காரியம் பண்றோம் 4 காரியம் பண்றோம் அப்படின்னா ஒரே காரியத்தை 4 பேர் பண்ணினாலே அதுல ஒருத்தர் பண்ணாத இன்னொருத்தர் பண்ணலாம், இன்னொருத்தர் பண்ணாத இன்னொருத்தர், ஏதோ தப்பு தவறுதல்ங்கிறது சகஜம். அத போல இந்த வர்ணாசிரமங்கள்லயும் சில தவறுதல் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னு சொல்லல, பெரியவா சொல்லல, நடந்திருக்கலாம். ஆனால் அப்படி நடந்திருந்ததுனால் அந்த என்ன தவறு நடந்தது, எப்படி நடந்தது, யாரால நடந்ததுன்னு அந்த தவறுத்தான் ரெக்டிஃபை பண்ணணுமே வழிய பரிகாரம் தேடணுமே வழிய அந்த டோட்டல் சிஸ்டமும் அந்த ஒரு விஷயமே தப்பு அப்படின்னு நாம ஒதுக்குறது தான் மூட நம்பிக்கை, அதுதான் முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்ற. ஆச்சாரியாளோட பகவத்பாதாள் அஷ்டோத்தரத்துல வருது, வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரே நமஹ அப்படின்னு. அப்படி சீர்குலைஞ்சிருந்தது. 2500 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு சீர்கட்டு இருந்ததை அவர் திருப்பி புனர்பிரதிஷ்டை பண்ணினதா அவரோட சிறப்புல ஒன்னா சொல்லப்படுறது. அதே சங்கரோட அவதாரமான பெரியவாளோட சிறப்புலையும் என்ன அப்படின்னு, இந்த பெரியவாளுக்கு மகா பெரியவாளுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கலாம், எல்லா சிறப்பையுமே விட்டுடலாம். சாதாரணமாவே இருக்க வச்சுன்னா கூட ஒரே ஒரு விஷயத்துக்காகவானும் அவரை பாராட்டலாம், அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம். என்ன, இந்த வர்ணாசிரமத்தை துணிச்சலா மைக்க வச்சிருந்து சொன்னவர் அவர் காலத்துல அவர் மட்டுமே. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால நீங்க வர்ணம் ஆசிரமம் அப்படின்னு பேசினாலே பேசக்கூட முடியாது, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா உலகமே ஒரு திம்சா போயிட்டு இருக்கிறதே, பிரவாகத்துல போயிட்டு இருக்கிறதே, அதுக்கு நேர் எதிர்வெட்டா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அவரோட காலத்துல இவர் 1932ல சொன்ன விஷயம் இது. 1932ல நம்ம தேசம் எப்படி இருந்ததுங்கிறது நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. நாஸ்திகம் அப்படிங்கிறது புதுசா முளைச்சு கொடிகட்டி பறந்திருந்த காலம். அதுவும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நாஸ்திக தலைவர்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு அப்படி ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த காலத்துல அவா பிரச்சாரம் பண்றதே, அவா எந்த தெருவில் போய் பிரச்சாரம் பண்ணாலும் அதே தெருவில் இவர் பஞ்சகஜத்தோடையும் குடுமையோடும் மடிசாரோடையும் இருக்கணுங்கிறாப்புல பண்ணினார் அப்படின்னா பல பேர் கேட்கலாம், என்ன இவர் குவிச்சுட்டார், என்ன இவர் சாதிச்சுட்டார் அப்படின்னு கேட்கலாம். இவா இப்படி கேட்கறதே பெரிய சாதனை தான். இவளை கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு தைரியமா நடமாட முடியுமா வச்சுட்டு இருக்காருனாலே அவரோட சாதனை தான்.
இன்னைக்கு இத்தனை சத்காரியங்கள் நடக்கிறது, இவ்வளவு சத்சங்கள் நடக்கிறது, என்னெல்லாமோ ஆன்மீகத்துல என்னெல்லாமோ நடக்கிறது அப்படின்னா இத்தனை சாதனைக்கும் காரணம் அவர் அன்னைக்கு பண்ணினத்தினால். இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாத போயிருக்கும். அதுக்காகவானும் அவரை நாம மதிக்கலாம். அப்படி சொன்னார் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை சொல்றதுலயும் நீங்க பார்த்தேன்னா தெய்வத்தின் குரல் நாம சொல்றமே வழிய அதை படிச்சு அனுபவிக்கத்தே அதோட ஆனந்தம் தனிதான். அதுல அவ எவ்வளவு நியாயமா பேசுறா, எவ்வளவு நேர்மையா பேசுறா. இதை ஸ்தாபிதம் பண்ணணுங்கிற ஒரு குடிவாதத்துல பேசல. இதுல உள்ள நல்லத்தை சொல்றேன், கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம், சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு இவ்வளவு நேர்மையா. யாருக்குமே ஒரு கொள்கையில ஒரு பிடிப்பு வந்துடுத்துன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா, மனுஷாளா இருந்தா உடனேயே அதை பிரீச் பண்ணணும், எல்லார் மேலேயும் திணிக்கணும், இப்படிங்கிறதுலதான் ஒரு உத்வேகம் வரும் நம்மள அறியாத. ஆனால் பெரியவாழ்கிட்ட அதை பார்க்கவே முடியாது. எதை சொன்னாலும் சரி ரொம்ப சிம்பிளா தான் சாதாரணமா பிரசன்ட் பண்ணுவர். அதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அப்படி சொன்னதை கேட்கலனாலும் அதனால அவளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அங்க பெரியவாழ்கிட்ட இனிமே அவர் சொன்னதை போல சொல்ல முடியாது, அவர் சொன்னதை கேட்காத போல நம்மளாலையும் இருக்க முடியாது. அதுக்காக அவர் அப்செட் ஆனது கிடையாது. நம்மளை பார்த்தா பிடிக்காது, நம்மளா இருந்தா பிடிக்குமே. எவ்வளவு உத்வேகத்தோட ஒரு விஷயத்தை பிரீச் பண்றோமோ சொல்றோமோ அவ்வளவுக்குள்ள எதிர்பார்ப்போம். உடனே கேட்டவாள்லாம் உடனே அடுத்தவா மறுநாள்ல இருந்து இப்படியே மாறி போயிடணும்னு. அது மாறலைன்னா உடனே நமக்கு அவளை பார்த்தாலே உடனே சுதி இறங்கிடும். ஆனா பெரியவாழ்கிட்ட அந்த விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன விஷயம், இந்த கரிகாத்தோலை கலெக்ட் பண்ணிட்டு போடு அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சா. நம்ம இப்பன்னா பொருளாதாரம், எக்கானமி, அது இது வேஸ்டேஜ் விடாது, குப்பையிலேருந்து கேஸ் எடுக்கணும், மற்ற பண்ணு என்னெல்லாமோ சொல்றோம். எல்லாம் இதெல்லாம் வந்துடுத்து நம்ம சாஸ்திரங்கள்லேருந்து வந்ததுதான், மகான்கள்லாம் சொன்னதுதான். இந்த கரிகா தோல் கலெக்ட் பண்ணி பசுமாட்டுக்கு போடுறது அப்படின்னு ஒரு சிஸ்டம் பெரியவா உபதேசத்துல அது ஒண்ணு. சங்கரநேத்திராலயால இருந்தார் PRO சிவராமன் அப்படின்னு, சின்ன பையன், அப்போ காலேஜ் படிச்சிருந்தார். நல்ல குடும்பத்துல வந்ததுனால நித்தியம் பூணல் போட்ட அன்னியிலேருந்து இது பண்ற வழக்கம், சமிதாதானம் பண்ற வழக்கம். இந்த பையன் போய் நின்னோன்னு ஒரு நாளைக்கு பார்த்தா பெரியவா கூட்டத்துல தேனம்பாக்கத்துல இருக்கிறது சகச்சவேன்னு இருப்பா. இந்த பையன் ஒரு சின்ன பையன் அப்படி கண்ணங்கரேன்னு பொட்டை வச்சுன்னு வந்தோன்னு பெரியவா அப்படின்னா, கருப்பு போட்டு இங்க வான்னா. பெரியவாளை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வெள்ளித்தட்டுல அந்த பழத்தை எடுத்துன்னு போக வேண்டாம், பவுனை எடுத்துன்னு போக வேண்டாம், வெள்ளி எடுத்துன்னு போக வேண்டாம், ரூபா நாட்டை காமிக்க வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இருக்கிறதுலயே அழுக்கு வேஷ்டியா ஒரு வேஷ்டியை கட்டிட்டு போனா போறோம், அட்ராக்ட் பண்ணிவிடலாம். இல்ல ஒரு குடுமையை வச்சுட்டு போனா போறோம், அட்ராக்ட் பண்ணிவிடலாம். இப்படி ஏதானும் அடுத்த வாழெல்லாம் இப்போ லோக ரீதியா எல்லாரையும் அட்ராக்ட் எதெல்லாம் பண்ணாதோ அதெல்லாம் அவரை அட்ராக்ட் பண்ணும். உடனே அப்படின்னா நீ யாரு என்ன எல்லாம் விசாரிச்சா, நான் ஒரு காரியம் சொல்றேன் பண்றியா அப்படின்னு. நீ தினம் சமிதாதானம் பண்றியா? ஆமா. நான் உன் காரியம் சொன்னா பண்றியா அப்படின்னு. அந்த போய் ரொம்ப சீரியஸா எல்லாம் ஒண்ணு எடுத்துக்கல. ஏதோ சங்கராச்சாரியார் கிட்ட கூப்பிட்டார், சொன்னா பண்றேன், முடிஞ்சா பண்றேன் அப்படின்னு. நீ ஒண்ணு பண்ணு, உங்க ஏரியால பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல எல்லாம் இந்த கரிகாயை நறுக்கிட்டு தோல் எல்லாம் கொண்டு வீணா போடுறா, ரோட்ல வீணா, ஊர் தான் வீணா போறது, குப்பை சேர்றது வழியா அழுகின்னு நரிண்டு கிடக்கு வீணா போறது. அந்த தோலெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ, ஒரு பைய எடுத்துக்கோ, தினம் போ, அந்த தோலெல்லாம் வாங்கிட்டு பசுமாட்டு எங்க இருக்கோ கோசாலையோ பசுமாடோ எங்கேயோ கொண்டு போடுறியா அப்படின்னு. சரி பண்றேன் அப்படின்னு. இதான் தினம் பண்ணிட்டு வான்னு. அப்புறம் பெரியவா சொன்னா, இது நீ ஸ்கூலு வீடு போகணும், காலேஜ் போகணும், தினம் முடியலனாலும் என்ன பண்ணு, எல்லாத்தையும் சொல்லி வச்சிரு அக்கம் பக்கத்துல இருக்கவாள்கிட்ட. அவ ஒரு கவர்ல போட்டு போட்டு வச்சிருக்கட்டும். வாரத்துல ஒரு நாள் உனக்கு லீவு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில அதை அத்தனையும் கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துரும். இவர் என்ன பண்ணார், இனிமே மெட்ராஸ்ல இவர் இருக்கிற இடத்துல இந்த வாரம் தோலையை கலெக்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிற பசுமாட்டை கொடுக்க மாட்டார். பெரியவா பார்க்கணும்,
நம்ம கலெக்ட் பண்ண தோலை பெரிய மாடு சாப்பிட்றது. அதனால தேனம்பாக்கத்துக்கு எடுத்துன்னு வந்து பெரியவா எதிர்க்கு போடு, உடனே அத்தனையும் கொட்ட சொல்லுவா. இப்படிதான் கூப்பிடு, அபிநயம் தான். வந்துட்டானா கூப்பிடு அவனை, அந்த அத்தனை தோலையும் முன்னாலேயே கொட்டணும். மாட்டெல்லாம் அவுத்து விடும்பா, எல்லா மாடு வந்து அது தம்சம் பண்ணும், வேடிக்கை பார்த்துருப்பா, போயிட்டு வா, அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வாரம் கொண்டு வந்து கொட்டினர். கொட்டினா அத கலரு அப்படின்னா, இப்படி கலரி என்னென்ன இருக்குன்னா பார்த்தா, சிவராமனுக்கு ஆச்சரியம், இப்ப திடீர்னு செக் பண்ணணும் என்னென்னலாம் இருக்கு. இப்படி செக் பண்ணிட்டு கேட்கிறா. இவருக்கு மனசுல தோணித்தோ, இப்ப எதுக்கு ஏதோ குப்பையை கொண்டு வந்தோம் கொட்டுறோம், மாடு தங்க போறது, இவர் ஏன் செக் பண்ற அப்படின்னா படியா. உடனே கேட்கிறா, ஏன் பாக்கிறேன்னு தோன்றது அவனுக்கு, வேற ஒண்ணும் இல்ல, இல்ல வெங்காய தோல் இருக்கோன்னு பார்த்தேன் அப்படின்னா. ஒரே சிரிப்பு. வெங்காயத்தோல் இருக்கான்னு பாக்குறதுக்கு 10 வாரம் பேசாத விட்டுட்டா, கொண்டு வர வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு. இது ஒரு சிஸ்டம் ரெகுலரைஸ் ஆனோன்னு அடுத்த செகண்ட் அதுல இம்ப்ரூவ்மெண்ட். வெங்காயத்தோல் இருக்கோன்னு பார்த்தேன், நீ போற இடத்துல யாராத்தலையானும் வெங்காயத்தோலை போடுறாளோன்னு பார்த்தேன் அப்படின்னு. நல்ல வேளை, அவர் சிவராம இன்னமும் சொல்ற, நல்ல வேளை மானம் போகாத அன்னைக்கு வெங்காயத்தோல் இல்லை ஆச்சு. அதுல 2 கீரை கட்டு இருந்தது, முழு கட்டு. உடனே அது மாட்டிட்டு கொடுத்து பாயிண்ட் பிடிச்சா. இது யாராத்துல கொடுத்தா அப்படின்னு. ஏதோ 10 பேராத்துக்கு போறோம், யாராத்துல கொடுத்தா தெரியல அப்படின்னா. வந்து எப்படி கீரை கட்டு வந்தது அப்படின்னா, நான் நறுக்கின தோல் வீணா போறத தானே பசுமாட்டுக்கு போடணும்னு சொல்லியிருக்கு இந்த சிஸ்டத்துல. முழு கட்டா பிரிக்காத 2 கட்டு கீரை கட்டு எப்படி வந்தது நீ கவனிச்சியோன்னு. இவர் போற மாமி கரியாத்தோல்னா போடுற வாங்கிட்டு வர்றது. இனிமே என்னென்ன இருக்கு ஆராய்ச்சி எல்லாம் யாருக்கு பண்ண முடியும்? நம்ம என்ன இவர் மேலே சங்கராச்சாரியாரா என்ன இதெல்லாம் உட்காந்து பாக்குறதுக்கு. பார்த்த புரியல. உடனே பிரியாசரா, ஒண்ணும் இல்ல, நீ பாவம் சின்ன குழந்தை, ஏதோ பெரியவா சொல்லிட்டான்னு வந்து தோல் இருங்கிறதுக்குங்கிற, அவ தோலுகளும் வச்சிருக்கிறதுக்கு மறந்து போயிருப்பா, அதனால உன்னை வெறுங்கையா அனுப்ப வேண்டாம் மாதிரி 2 கட்டு கீரையை வாங்கி போட்டுவிட்டா, அவ்வளவுதான் அப்படின்னு. நிஜமாவே அப்படிதான் நடந்திருக்கு. ஐயோ பாவம் இந்த பையன் ஏதோ தேஜஸ்வியாருக்குள்ள வந்து கேட்கறது, ஒண்ணும் இல்லைன்னு கையா விடுப்பானே அப்படின்னுட்டு என்னவோ பார்த்தா சமையலுக்கு வாங்கி வச்ச 2 கீரை கட்ட பசுமாட்டுக்கு தான் போட்டுமே போட்டான், கிட்டா. உடனே சொல்லி அனுப்புற. அதனால எதுக்கு சொன்னேன்னா, அவ நீ இன்னும் தர்மம் பண்றாப்புல இனிமே 2 கீரை கட்ட வாங்கி பசுமாட்டுக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சொன்ன சத்தியசந்தன் அப்படின்னா, சத்தியன் அப்படின்னா ராமருக்கெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அதுல கூட அவளோட நேர்மை பிரகாசிக்கும். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், கரிகா தோல்னு சொன்னா வாங்கி போடுறா, இதுல கீரை கட்டா இருந்தானே இன்னும் ரொம்ப நல்லது, இதை வேஸ்ட போடாத என்ன நல்லதாவே வாங்கி போற. ஒத்துக்க மாட்டார் அவர். வேஸ்ட் கரிகா தோலை போடணும்னா அதைத்தான் போடணும். நீ அதுக்கப்புறம் கீரை கட்டை வாங்கி போறதோ, இன்னுமே பிரமாதமா ஆப்பிளை வாங்கி போறதோ ஒன்னும் வாங்கக்கூடாது. அதனால அதுக்காக சொன்னேன், போற இடத்துல அவ இதை எது டெஸ்ட் பண்றாங்க, அவளுக்கு அந்த பிரஜை இருக்கான்னு பாக்குறான். ஒரு விஷயம் சொல்றோம், இந்த கரிகாத்தோல் கொண்டு போகாத ஒரு பசுமாட்டுக்கு வைத்து போனா இதோட பர்பஸை வெளிய, இன்னுமே இது மூலியமா புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறது, தான தர்மம் பண்றதுக்கு, நம்ம ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு அங்க இல்ல. நீ தினம் அந்த பிரஜை இல்லாத தூக்கி எங்கேயோ விட்டு எறிஞ்சிட்டோ, இப்ப வராளேன்னு யாரோ வந்து கேட்கறாங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரிதான் பிடிய ரிஷியிலையும் இருப்பா. பிடிய ரிஷியில பல பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னன்னைக்கு எடுக்கிறதே சாப்பிட்றத எடுத்தே பானையில போட்டு தான் கொடுக்கணுமே வெளிய, நீ இனிமே ஒரு மாசம் முழுக்கலும் போடாத இருந்து கடைசி நாள் அன்னைக்கு வந்தோடனே 2 கிலோ அரிசியை கொடுத்தா வாங்கக்கூடாது. அவளுக்கு வேணா தானமா பண்ற, இங்க வேண்டாம். நீ அன்னன்னைக்கு ஏன் அந்த பிரஜை இல்லை? இப்படி ஒரு சிஸ்டம் வரணுங்கிறதுக்காக அன்னன்னைக்கு அந்த நமக்கு பாவம் வரணும், அதுல சித்த சுத்தி ஏற்படணுங்கிறதுக்காக தான் இங்க வச்சது. இதுல ரொம்ப இப்படி எல்லாம் பர்டிகுலரா இருப்பா. இந்த வெங்காயம்னு ஞாபகம் வருது, அந்த கதையும் பார்த்துடலாம். ராமேஸ்வர சங்கரவடத்தை பார்த்து இந்த விஸ்வநாதன் அப்படின்னு சமீபத்துல காலமானார். பிஜி பால் நீலகண்டையர் அப்படின்னு கோபாலபுரத்துல இருந்தா, பெரிய காமகோடி கோசஸ்தானம்னு பிரஸ் எல்லாம் வச்சுட்டு பெரிய கைங்கரியம் பண்ணிடுவா.
விஸ்வநாதனா வாத்துக்கு அனுப்பிச்சிருந்தா, ஏய் வந்து நீலகண்டநாத்துல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா அப்படின்னா. ஏதோ பெரியவா சொல்றா போறார், அவ்வளவுதான். ஏன்னா மரத்துக்கு ரொம்ப வேணுங்கிறவர், நிறைய கைங்கரியம் பண்றவர். ஏதோ நீலகண்டராத்துல இருக்க சொல்றாள், போயிட்டா இருந்துட்டார். ஒரு வாரம் அது போறதே சொல்லி வச்சிருந்தா பெரியவா, என்ன பண்ணு ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்கிக்கோ. அந்த காலத்துல காப்பிங் பென்சில் தானே, காப்பிங் பென்சில் வாங்கிக்கோ, இது ரெண்டையும் எடுத்துன்னு போகணும். நீ என்ன பண்ணும், காத்தால ஏந்திண்டத்திலேந்து அவ காப்பி கொடுக்கறதுலேருந்து நீ நோட்ல எழுதிக்கணும். அன்னி டேட்டு போடணும். 18ஆம் தேதி திங்கட்கிழமை காத்தால 6 மணிக்கு காப்பி கொடுத்தா, 7 மணிக்கு கஞ்சி கொடுத்தா, 8 மணிக்கு இட்லி கொடுத்தா, வரிசையா எல்லாம் போட்டுன்னு வரும். ராத்திரி வரைக்கும் எழுதிக்கணும். ஒரு வாரம் இருந்தீங்கன்னா ஒரு வாரத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். என்னென்ன சமையல் எல்லாத்தையும் ஐட்டம்லாம் எழுதணும். ஆனால் அவளுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். சரி, இவர் போனர், எல்லாம் பண்ணினார், ரெக்கார்ட் பண்ணார். ஒரு வாரம் சாப்பிட்டாச்சு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், விஷு வருவோம், ஒரு வாரம் உங்க காத்துல இருப்போம்னு சொல்லிடுறேன் நீலகண்டன் அப்படின்னா. ஃபோன் பண்ணா அவளுக்கு ஆஹா தாராளமா வந்து இருக்கட்டும். வந்தா இருந்தார். வந்தோடனே 8ஆம் நாள் பார்த்தா, நோட்டெல்லாம் பார்த்தா, படிச்சுட்டா. நோட் இங்கேயே வச்சுட்டு போ, நீ ஊருக்கு போயிட்டு வான்ட்டா. சரியா போச்சு, அவர் போயிட்டார். 2 நாள் கழிச்சு நீலகண்டையர் அவத்து மாமி 2 பேரும் வந்தா தரிசனத்துக்கு. வந்தோன்னு பெரியவா, அந்த புள்ள வந்து உங்க காலத்துல ஒரு வாரம் இருந்தானே, சமத்தா இருந்தானா அப்படி இப்படின்னு ரொம்ப விசாரிச்சார். நல்லவரா, ரொம்ப சந்தோஷம். ஏதோ வந்தானா இருந்தான். ஆமா, நீ என்ன பாலக்காடோ அப்படின்னா மாமிட்ட. மாமிக்கு திடீர்னு சந்தேகம், திடீர்னு பாலக்காடானே, பரம்பரையே தெரியும் பெரியவாளுக்கு. இல்லையே, தஞ்சாவூர்காரா தானே அப்படின்னா. இல்ல, கேட்டேன், சமையல்ல தினம் தேங்காய் போட்டிருந்தேங்கிறதுக்காக கேட்டேன். அந்த அம்மாக்கு லிங்க் கரெக்ட் பண்ணிக்க முடியல. என்ன திடீர்னு நம்ம காலத்துல சமையல்ல தினம் தேங்காய் இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் சங்கராச்சாரியாவுக்கு? இல்ல, விஷு வந்து சொன்னா, தினம் பார்த்தேன், சமையல்லாம் கேட்டேன், எல்லாத்துலயும் அநேகமா தேங்காயே இருந்தது, அதனால பாலக்காடுங்கிறதுக்காக கேட்டேன். உடனே அடுத்தது, வெங்காயம் சாப்பிட்றது இல்லையோ அப்படின்னா. இல்ல, மடத்துல வந்து இன்னும் பெரியவாழ்கிட்ட பிரியம் இருக்கு. பொழைச்சேன், அப்பா நான் பொழைச்சேன் அப்படின்னா பெரியவா. 2 பேருக்கு டோட்டலி ஒண்ணுமே கண்ணை கட்டி காட்டில விட்டாப்புல இருக்கு, புரியவே இல்லை. எதுக்கு இந்த என்கொயரி, என்ன ஏது? அப்புறம் முதல்ல சொல்றா, விஷு எதுக்கு திருமொழியும் அனுப்பிச்சேன், உங்க இடத்துல வெங்காயம் சேர்க்கிறேளான்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பை அனுப்பிச்சிருக்கார். இந்த ஸ்பைக்கும் தெரியாது எதுக்கு அனுப்பிச்சாருன்னு. அதுதான் ராஜதந்திரம்ங்கிறது. கெட்டிக்காரன்னா எப்படி இருக்குன்னு, என்ன விஷயம்னு போய் சொல்லிடக்கூடாது. இதுல எவ்வளவு ரூபா கொடுத்த வாங்கினாலான்னு போய் பார்த்துடுவான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப நல்ல காரியத்துக்கு அனுப்புறாப்புல நினைச்சாதான் விஷயம் உள்ளுக்குள்ள வரும். அப்புறம் நோட்டை எடுத்து காமிக்கிறான். அவனை எழுத சொல்லிட்டு நிஜமாவே அவ பயந்து போயிட்டான். அந்த மாமி ஆடி போயிட்டா. நீ இவ்வளவு பொல்லாத சாமியாரா இருக்கிற, இப்படி இல்ல வருதுங்கிற. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு போண்டா போட்டிருந்தா, கந்தியான பஜ்ஜி போட்டிருந்தா, வடை போட்டிருந்தா, அவியல் இருந்தது, கூட்டம் இருந்தது, என்னெல்லாமோ வரிசையா பொறிச்ச உடம்பு எல்லாம் இருக்கு. ஆத்து ஒரு வாரத்து சமையலும் எடுத்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு பார்த்தேன். ஒரு நாள் கூட வெங்காய சம்பாரா வெங்காயம் ஒன்னும் காணும். அதான் சேர்க்கறையோ இல்லை, இவன் வந்திருக்கானேன்னு சேர்க்கலையோ என்னமோங்கிறதுக்காக கவனிச்சேன். அதுக்கப்புறம் சொல்றான், இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரானும் ஒருத்தர் 2 பேரானு கேட்கறாளான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நம்ம வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனாலதான் தப்பா நினைச்சுக்காது. உடனே காரண்யம் வந்துடும். ஏதோ இது மாதிரி எல்லாம் ஓட வரியில வேலை பண்ணிட்டு இருக்கமாக்கோ, இவர் என்ன எத்தனை வீட்டுக்கு அனுப்பிச்சாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு அப்படியே சேர்த்து இருந்தாதான் என்ன பண்ண போற, இதுதானே கேசு கீசு போட போறாரா. இன்னும் திருவாரூர் கமலம்னு ஒரு பக்தர், அவளோட 3 பிள்ளைகள், சேகர்னு வக்கீலா இருக்கா, இப்ப இன்னும் ராயப்பட்டால இருக்கா.
இந்த சேகரோட சம்சாரம் அன்னபூர்ணின்னு பேர். எல்லாம் குடும்பமே பெரியவா பெரியவான்னு இருக்கிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏதோ பிஸி வேளாவாத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துல முதல் நாளே போனா கரிகாரியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு உண்டான சாமான்லாம் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வரத்தையே என்னமோ யாரோ போன் அடிச்சதோ என்னமோ தெரியல. இந்த கரியா பை முழுக்கலும் பூஜை ரூம் பக்கத்துல, இந்த பூஜை ரூம் வாசல்ல வச்சுட்டு இந்த போனை என்ன அட்டன் பண்ணினா மறந்து போயிடுது. அதை எடுத்து திருப்பி சமையல் உள்ள கொண்டு வைக்கணும். எல்லாம் ராத்திரி சொப்பனத்துல பெரியவா வந்து, உனக்கு ஒண்ணு தெரியுமோ, வெங்காயம் போடாதே பிசி வேளாவாத் பண்ணலாம், இந்த கன்னடக்காரெல்லாம் அப்படிதான் பண்ணுவா, உனக்கு தெரியுமோ அப்படின்னு இவளோட பேசுறாப்புல. சொப்பனம் கலைஞ்சு போயிடுத்து ஏந்துனுட்டா. ஏந்துண்டா கார்த்தால புரியல. திடீர்னு ஆத்துக்காரர்கிட்ட சொல்றா, பெரியவா என்னமோ சொப்பனத்துல வந்து என்னமோ ரெசிபி சொல்றா, பிசி வேளாவாத்துக்கு வெங்காயம் போடாதையும் பண்ணலாம், கன்னடக்காரெல்லாம் அப்படிதான் பண்ணுவான்னு சொல்றா அப்படின்னா. அப்ப திரும்பி பார்த்தா சமைக்கிறதுக்குன்னு பார்த்தா கரியா பார்த்தா பூஜை ரூம் வாசல்ல இருக்கு, வெங்காயத்தோட இருக்குது. இவா பிளான் பண்ணிக்கிறது வெங்காயம் போட்டு பண்றதுக்கு. இன்னமும் சொல்லி சொல்லி அந்த அம்மா ஆச்சரியப்படுவோம். நம்ம ஏதோ படம் வச்சிருக்கோம், பாதுகா வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எதேச்சே கொண்டு பையோட வெங்காய பையோட பூஜை ரூம் வாசல்ல வச்சோன்னு ராத்திரி சொப்பனத்துல வந்துட்டா, உனக்கு தெரியுமோ வெங்காயம் போடாதையே பண்ணலாம், நல்லா இருக்கும், கன்னடக்காரெல்லாம் இதான் முன்னான்னு சொல்றேன் அப்படின்னு. அதுல இருந்து இந்த வெங்காயத்தை விட்டா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, அப்படி இதுதான் குருங்கிறது. ஏதோ மேடையில உட்கார்ந்துட்டு சொன்னோம், போனோம், பேசினோம், புஸ்தகம் எழுதினோம் அப்படிங்கிறது இல்லை. எவ்வரி இண்டிவிஜுவல ஒவ்வொருத்தரையும் கூடவே இருந்த ஆச்சாரியங்கிற பதம் இல்லையா, அதனால கூட இருந்து கைட் பண்றது, ஒவ்வொரு க்ஷணமும் தான் பார்க்கறது. அப்படிதான் பார்த்துட்டு இருக்க பெரியவா நம்மள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவா. கேட்டா கேட்கலாம், விட்டா விடலாம். கேட்டா சந்தோஷம், கேட்கலையா கோபம் கிடையாது, வருத்தம் கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கலாம். இப்படி நம்ம பெரியவா சொன்னத்தை கேட்கலையே நம்ம மேல கோச்சுப்பட ஒரு கோபமும் கிடையாது. வாழ்க்கை அந்த குணத்தை பார்க்க முடியாது. நிச்சயம் நம்மளா இருந்தா நம்ம சொன்னத்தை கேட்டா சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, வாழை கொண்டாடுறோமோ இல்லையோ, நம்ம சொல்றதை கேட்கலன்னா முதல்ல வெய்வோம். அந்த குணம் பெரியவாள்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கிற பெரியவா இந்த வர்ணாசிரமங்கள்லாம் பத்தி நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. அதுல அப்படிதான் முடிக்கிறா. நான் சொல்றதே நீங்கள்லாம் அதை ஸ்லாகிச்சு பேசணும், கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. இது நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறாப்புல, எல்லாரும் பிரச்சாரம்டாப்புல இது ஒன்றும் பெரிய பஞ்சமா பாதகம் இல்லை, இதுல இவ்வளவு தோஷம் இல்லைங்கிற அளவுக்கான உங்களுக்கு தீர்மானம் இருந்தா போறோம். எனக்கு நீங்க அதை கொண்டாடுறோ இல்லையோ, இது தோஷம் இல்லை, இது ஒரு தப்பு இல்லைங்கிற அளவுக்கான நமக்கு புரிஞ்சதுன்னா போதும். அதுக்காக சொல்றேன். அதுல இந்த சிஸ்டம் கலகலத்து போச்சு, குளறுபடியாச்சு அப்படிங்கிறத சொன்னா, அதுக்கு காரணம் தான் யாருங்கிறதையும் சொன்னா. போன தடவை சொன்னேன், வேற ஒருத்தரும் காரணம் இல்லை, பிராமணன் தான் காரணம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே பிராமணன் தான் காரணமா இருக்கு. நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல மாற்றா இருந்தாலும் சரி. அப்பதான் சொல்றா, இவனோட இந்த வர்ணாசிரமத்துல வேதம் விதிச்சது இவனுக்கு கடமை. இவனோட சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வேத தியானம் பண்ணிட்டு இவன் இருக்கணுங்கிறதான்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கிற இவனை மற்றவாள்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லித்து. ஆனால் இந்த தன்னோட சுதர்மத்திலேருந்து முதல்ல நழுவினவன், அதை விட்டுட்டு இன்னொரு பரதர்மத்தை போய் அவலம்பிச்சவன் யாருன்னு பிராமணன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு காரணம் தான் சொல்ற ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம், அவளோட தந்திரம், சூழ்ச்சி, இது எல்லாமா சேர்ந்துட்டு விஞ்ஞான மோகம், இது எத்தனையுமா சேர்ந்துன்னு அவனை இழுத்துது. இப்படி எல்லாம் பண்ணியாச்சு. இப்படி இவன் போனோன்னு மாறினோன்னு, திசை மாறினோன்னு நேச்சுரலி எல்லாரும் இவன் போறதுலயே தான் வந்தான். ஏன்னா இவன் எது பண்ணாலும் நல்லது இதுக்கும் சரியா இருக்கும்னு அவளுக்கு ஒரு அபிமானம் இருந்ததுனால, தீர்மானம் இருந்ததுனால, சோ இவன் சுதர்மத்தை விட்டுட்டு எங்கேயோ போனான்னா நிஜமாவே அதுதான் இப்ப சரியா இருக்கு போல இருக்குன்னு எல்லாரும் வந்தா. அப்படி எல்லாரும் ஒரு இடத்துல போய் விழ ஆரம்பிச்சோன்னு நேச்சுரலி போட்டா போட்டி வரதான் வரும்.
அப்படி வந்ததுனால் அந்த போட்டியில ஈடு கொடுக்க முடியலன்னா துவேஷம்தான் வரும். இவனுக்கு சரியா வாழால ஈடு கொடுக்க முடியலன்னா, பலம் இல்லைன்னா உடனே அவனை எப்படி துவேஷிக்கலாம்னு தான் வரும். இப்படிதான் பரஸ்பரம் துவேஷம் வந்தது. இந்த சிஸ்டம்லாம் குளறுபடியாச்சு. அதனால முழு பொறுப்பாளி பிராமணர் தான் சொல்ற. அதுக்கும் கடைசியில சொல்றா பரிகாரம் சொல்றா. எப்போ நடந்து போயிடுது, ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால 2 ஜெனரேஷனுக்கு முன்னால நடந்ததுக்கு இன்னைக்கு என்ன குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க தாத்தா என்ன பண்ணி இருக்கணும்னு எங்கிட்ட சொன்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. அதுக்காக சொல்றா, ஒரு விஷயத்தை தப்பு நடந்துருத்துன்னு சொல்லி பிரயோஜனம் என்ன? தப்பு நடந்துருத்தோ, எப்படி தப்பு நடந்தது அதையும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப எது கரெக்ட் எப்படி பண்ணணும், அது என்ன அடுத்தது வேணும்? அதுக்கு சொல்றா அதமபட்ச பரிகாரம் அப்படிங்கிறா. உத்தம பரிகாரம் இனிமே பழையபடி எல்லாரும் தங்களோட சுதர்மத்தை போய் அனுஷ்டானம் பண்ணணும். குறிப்பா யாரு முதல்ல இந்த தப்ப பண்ணினாலும் அவாதான் முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு சொல்றா. நான் இது எத்தனை ஏன் சொல்றேன்னா, பொதுவாவே ஒரு அபிப்பிராயம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த பதப்பிரயோகம் பெரியவா வார்த்தை யூஸ் பண்ணி இருக்கிறது. பொதுவாவே ஒரு அபிப்பிராயம் இருக்கு, என்னமோ பிராமணாளுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்கிறாப்புல, நான் என்னமோ அவளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, அவ எனக்கு என்னமோ தனியா பாத்தியதைப்பட்டிருக்கிறாப்புலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நான் நினைச்சுக்கல. உலகத்துல அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா இவர் என்ன பிராமணனுக்கு அவளுக்கு இவாளுக்குன்னா எல்லாருக்கும் தர்மத்தை சொல்றதுக்கு வந்தவர் தானே. அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயத்தை வச்சுன்னு நான் அதை என்ன பண்ண என்கேஷ் பண்ணிக்கிறேன். அதனால உங்கள்ட்ட ரைட் இருக்கிறதா நானாவே அசியூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு முதல்ல சொல்றேங்கிற. நீங்க ஒத்துனாலும் சரி, நான் ஒத்துக்கலைனாலும் சரி, இது லோக ரீதியா அப்படி ஒண்ணு இருக்கு, அதை நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆயுதத்தை. அதனாலதான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தோணலாம், திருப்பி திருப்பி எங்களையே ஏன் குறை சொல்றேன், எங்களையே ஏன் கரெக்ட் பண்றதுக்கு பாக்குறேன் அப்படின்னு. அப்ப சொல்றா இன்னொரு அதிசயம், இன்னமும் மற்றவாளுக்கு யாருக்கும் இதுல அபிமானம் விட்டு போகல, நம்ம சாஸ்திரத்துல ஈடுபாடு விட்டு போகல. நம்ம மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணினுட்டா அவள்லாம் தயாரா காத்துட்டு இருக்கா சரியாறதுக்கு. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னொன்னு 2 எனக்கு ஒரு பாத்தியதை இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். இப்படி அவா மேலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். 3வது, இப்ப நான் சொன்னேன்னா அவள பண்றதுக்கு காத்துன்னு இருக்கா. நிச்சயம் அது பார்க்கலாம். நம்மளுக்கு சொல்றத அவ மற்ற வாழ்க்கெல்லாம் மற்ற வர்ணத்துக்கெல்லாம் பெரியவா கதறி இருந்தாருன்னா நிச்சயம் அத்தனை பேரும் கேட்டிருப்பா. நான் சொன்னா காத்துன்னு இருக்கா. ஆனா எனக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்னன்னு, நானும் ஒரு பிராமணனா பிறந்துட்டு நானும் ஒரு மடத்துல உட்கார்ந்துண்டு ஒரு சங்கராச்சாரியன்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கும் பிராமணனுக்கும் ஒரு அத்தியந்தமா ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வச்சுண்டு அவளை கரெக்ட் பண்ணாத இன்னொருத்தர் போய் சொன்னா, அவ நாளைக்கு ஏன் சுவாமியிட இதெல்லாம் உங்க மனுஷாளுக்கு சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டா நான் என்ன பண்றது? முதல்ல அவளை சரி பண்ணிருக்கலாமே. இவ்வளவு சொல்றதுக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு வந்துட்டு நாங்களாம் ரெடியா அவசியம் கேட்கிறோம். ஏன் உங்க ஜனங்களை விட்டுட்டு அவளுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமேன்னு இருக்கு. அதனால சொன்னேன், நான் அவள்கிட்ட ஏதாவது தர்மத்தை வாயை திறந்து சொல்லணும்னா நீங்கள்லாம் தான் அனுகிரகம் பண்ணணுங்கிற. நீங்கள்லாம் சரி பண்ணி ஏதோ இவாளே சங்கராச்சாரிய சொன்னா அவர் கேட்டார் அப்படின்னா அவளே கேட்கல நம்ம கேட்கணுங்கிறாப்புல ஆயிடும். அதனால அவள்லாம் நான் ஜுரத்தை கேட்கணும்னா நீங்கள்லாம் தான் அனுகூலமா இருக்கணும், நீங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா தேவையில்லை அப்படின்னு. இதுக்குத்தான் நான் வந்திருக்கேன்னு கிளீனா சொல்றேன். இதுக்குத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதுதான் என்னோட வேலை. அதுக்கும் மேல சொல்றா, இதுதான் என் மடத்தோட வேலைங்கிற. இதுக்குத்தான் ஆச்சாரியர் மடம் ஸ்தாபிதம் பண்ணது. ஏக்கு சண்டை போடுறதுக்கு மடம் ஸ்தாபிதம் பண்ணார். நான் பெருசா நீ பெருசா, நான் சாம்ராட்டா நீ சக்கரவர்த்தியா, இது எதுக்கு வேண்டாத வேலை இல்ல. ஆம்னா எவ்விடம் ஸ்தாபிதம் பண்ணினார் அப்படின்னா என்ன பண்ணினார்? ஆம்னா எவ்விடத்துல என்ன வேலை வாழுக்குன்னர்? அந்தந்த திக்குல இருக்கிறவா தர்மத்தை அனுஷ்டானம் பண்றாளான்னு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு தான், அங்கங்க கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. இந்தந்த தேசத்துல உள்ள இந்தந்த திக்குல உள்ளவாள்லாம் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்றாளா, தர்மத்துல இருக்காளா, அவ சாந்தமா இருக்காளா, அமைதியா இருக்காளா? ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கே எடுப்போம்.
அமாவாசை, வருஷ பிறப்பு, கிரகணம் வந்துடுறது. மண்டை உடையிறது உலகத்துல. 2 தர்ப்பணமா, 4 தர்ப்பணமா, 5 தர்ப்பணமா? என்ன சிரிப்பா சிரிக்கிறது? இந்த வாரம் நோம்பா, அடுத்த வாரம் நோம்பா, ஒரு பஞ்சாங்கத்துல போன வாரம் நோம்புங்கிறான், ஒரு வாரத்துல அடுத்த மாசம் நோம்புங்கிறான், ஒரு இதுல ஆவணியாவட்டம் இன்னைக்குங்கிறா, ஒரு இதுல இப்படி கச்சாமச்சான்னு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுல நம்மளோட கர்ம நஷ்டம் ஆயிடுறாப்புல என்னமோ ஆயிடுது. இதுல பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணினாலும் கர்ம நஷ்டம், லோபமா பண்ணினாலும் கர்ம நஷ்டம். கர்மானுஷ்டான்கிற அவ்வளவு ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கிறது. இப்போ இவாளோட வேலை என்னென்ன? இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இவாளோட வேலை. 4 தர்ப்பணம் பண்ணுமா, 2 தர்ப்பணம்? ஒருத்தட்ட கேட்டா ஒன்னு சொல்றார். இல்ல ஒருத்தர் 2 தான் பண்ணணுங்கிறார், ஒருத்தர் 1.5 தான் பண்றோங்கிறார், ஒருத்தருக்கு 1/2 பண்ணினா போறோங்கிறார். இப்ப எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, ஜெகத்குரு உங்களோடனா பொறுப்பு. எதுக்கு ஆம்நாயவிடம்? நீங்க அதை சரி பண்ண வேண்டியதுன்னா நீங்கன்னா முதல்ல வந்து சொல்லணும். இருக்கிற சாஸ்திரம் எல்லாரும் நம்ம மண்டையை உடைச்சுக்க வேண்டாம், அவ தான் இந்த மண்டையை உடைச்சுக்கணும். அவ எனர்ஜி முழுக்களும் அதுக்கு யூஸ் பண்ணி உடனே பிரகடனப்படுத்தணும். நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், இதுதான் சாஸ்திர சம்மதம், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ உலகமே, இந்த தேசமே அந்த அனுஷ்டானம் நல்லபடியா ஆச்சுன்னா, சார்த்தமாச்சுன்னா, அதுன்னா லோகக்ஷேமம். அதுக்கான உங்களோட வேலை. இப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான், அதைத்தான் ஓப்பனா சொல்றாரு. அதனால உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் ஆச்சாரிய இப்படி பீடங்கள்லாம் வச்சதோ ஸ்தாபிதம் பண்ணினதோ. இதை சொல்றதுக்கு தான் எங்களோட வேலை. நாங்க சொல்றது அதுக்கப்புறம் கேட்கறது கேட்காத வேற விஷயம். 7 வயசுல உபநயனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றதுதான் உங்க வேலை. நான் பண்ண மாட்டேன், 11 வயசு தான் பண்ணுவேன்னா அதுக்கு அவனை சபிக்க முடியுமா என்ன? தேவையில்லை. சொல்றது சொல்ல வேண்டியது உங்களோட டியூட்டி. அதான் சொல்ற. அதனால இதுக்குதான் பீடம் இருக்கு. அது சொல்ற, நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுட்டு இத்தனை கேட்கிறேள், இப்படி லட்சக்கணக்கில் செலவழிச்சு பந்தலை போட்டு அத்தை பண்ணி இத்த பண்ணி பரவாயில்லைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எனக்கும் கனகாபிஷேகம் பண்ணி இத்தனை கூத்தடிச்சு இவ்வளவு பண்றேள். ஆனா எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு பிரியமா என்னை கூப்பிட்டு வச்சுன்னு கொண்டாடுறவாள்கிட்ட உங்கள்கிட்ட குறை சொல்றதுக்காக வந்தாப்புல இருக்கேன்னு. ஆஹா ரொம்ப நன்னா பண்ணினேன், அத்தை பண்ணேன், இத்த பண்ணேன், நீங்க ஏதாவது சொல்லிட்டு போகக்கூடாதோ? இல்லாத நீங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டே, உங்க தாத்தா தப்பு பண்ணிட்டு இப்படி அதோகதியா எடுத்து இந்த குறை சொல்றதுக்காக சாமியார உங்க கூட்டம் இப்படி 1000கணக்கில் செலவழிச்சு அப்படின்னு தோணலாம். என்ன பண்றது? எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே அப்படிங்கிற. ஏதோ நீங்க பண்றதை ஏத்துன்னு நானும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு கையை காமிச்சிட்டு போயிடலாம். இவ்வளவு என்கிட்ட பிரியம் வச்சுன்னு இத்தனை செலவழிச்சு என்கிட்ட அவ்வளவு பிரியமா இருக்கிறதே, உங்களுக்கு எது ஹிதமோ அதை சொல்லலேன்னால் சொல்லாத இருக்கேன். என் மனசு இடம் கொடுக்கல. அதனால நான் சொல்றது கடுமையா இருந்து உங்களுக்கு மனசு வருத்தப்படுமா இருக்க முடியுமா? இருந்தா கூட பரவாயில்ல, நான் இதை சொல்றதுதான் எனக்கு வேலை. இப்படி இதுக்கு மேலேயே நேர்மைங்கிறதுக்கு பார்க்க முடியும். இதுக்கு மேலேயே பேச்சுல நேர்மைங்கிறத சொல்லணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாகி வேண்டும். வள்ளலார் இதுக்கு தான் பயப்படுறது. முதல்ல என்ன பண்ணோம்னா, என்ன மனசுல நினைக்கிறோமோ வாக்குல வரும், அவ்வளவுதான். தர்மம்னா என்ன அப்படின்னா, தபஸ்னா என்னென்ன, இதுதான் தபஸ். ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு. என்ன மனசுல தோன்றதோ வாயில வரும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. ஆனால் அதுதான் லேசுல வராது. இது கழுத்து வரைக்கும் வந்துடும். வாய்கிட்ட வரத்தையே பயம் வந்துடும். அவன் தப்பா நினைச்சுக்கணும், ஏதாவது நினைச்சுக்கணும். உடனே ஒண்ணும் இல்லைன்னா நம்ம அஹிம்சை, ரொம்ப அஹிம்சாவாதியா நம்மளால ஏக்க அவனுக்கு போய் மனசு கஷ்டப்படுவானே, ஏதோ கேடு கட்டு போட்டோம் அப்படின்னா அது இல்லை பெரியவாழ்கிட்ட. இதாவது இந்த தெய்வத்தின் குரல் இதை படிக்கிறோம், இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்க, எவ்வளவு நல்லது சொல்லியிருக்க, அது நமக்கு உபயோகப்படுறாப்புல இருக்கலாம். இந்த காலத்துக்கு உபயோகப்படுமா படாதா, இந்த பிரச்சனையெல்லாம் எத்தனை வேணா இருக்கலாம். ஆனால் இப்படி இதுல படிக்கிறதே எப்படி படிக்கணும்னு அவரோட அந்த விஸ்வரூபம் தெரியுது, அவரோட குணம் தெரியுது. ஒருத்தர் ஒண்ணு பேசுறாருன்னா அவர் என்ன எப்பேற்பட்டவர், அவரோட கேரக்டர் என்ன, அவரோட வாழ்க்கை, அவரோட சரித்திரத்தை இப்படிதான் பார்த்துக்கணும். அவ இனிமே விபூதியை வர வச்சா வேப்பலையை சொல்லிங்கன்னா அத்தை பண்ணா இத்த பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. யார் வேணா பண்ணலாம், தேவையில்லை. அவளோட
நிஜமான ஸ்வரூபம் தெரியுது. அந்த சத்தியசந்தன் அப்படிங்கிறது வார்த்தைக்கு வார்த்தை, அக்ஷரத்துக்கு அக்ஷரம் தெரியுறாப்புல இருக்கு. அப்படி சொல்றா. அதனால இப்போ இருக்கிற அந்த சோசியல் செட்டப்ப உடனே யாரோ பண்ணி விட்டாங்கிறதுனால இப்ப இனிமே யூடர்ன் அடிச்சுன்னு பழையபடி எல்லாரும் போங்கோ, எல்லாரும் அவ கிராமத்துல போய் ஆத்துல உட்காந்துட்டு வேதாத்தியானத்தை ஆரம்பிங்கன்னா நடக்க போறிய காரியமா? இப்ப எதுக்கு இவர் பின்ன கத்தினார் அப்படின்னா அதையும் சொல்லிட்டா. அதனால இப்பொழுது இருக்க சமூகப்பு மாறுறதோ மாறலையோ, அது மாறுறதோ மாறலையோங்கிறது நம்ம கையில இருக்கு. அடுத்த பதம் போட்டுக்கிறா, அதை மாத்த முடியறதோ முடியலையோ அப்படின்னா அவரோட வேலை. இவரோட வேலை என்ன? இது மாதிரி யாரோ ஒரு குருவோட வேலை. அவளால மாத்த முடியறதோ முடியலையோ போனா போகட்டும். ஆனாலும் இந்த வேதத்தை ஜீவனமா வச்சுண்டு, வேத சம்ரட்சணத்தை ஜீவனமாவே வச்சுண்டு ஒரு கூட்டம் என்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை இருக்க முடியுமா பண்ண வேண்டியது உங்களோட கடமை, கேட்கிறவாளோட கடமை அப்படின்னு. அப்ப சொல்ற, இது வேதத்தையே ஜீவனமா வச்சுட்டு இருக்கணும்னா, ஒரு கூட்டம் இருக்கணும்னா, இது இன்டைரக்டா இதுக்கு என்ன அர்த்தம்? உடனே பைத்திரிவாளெல்லாம் கேட்பார், பத்தியா பாப்பாரசாமியார் எப்படி தன்னோட ஜாதி இருக்கணுங்கிறதுக்காக நைஸா கொண்டு வர்றாரு பாரு, ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுன்னு வர்றாருன்னு. உடனே என்ன பண்ணிட்டான்னா அதையும் சொல்லிட்டா. ரொம்ப கெட்டிக்காரர். அதை சொல்ற. அதனால நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ ஒரு பிராமணன்கிற ஒரு ஜாதி இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லல, இருக்கணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு சுயநலத்துக்காக ஒரு ஜாதி இருக்கணுங்கிறதுக்காக யாரு சொல்றதுக்கு ஒரு குரு ஆகணும்? செல்ஃபிஷா ஒருத்தர் இருக்கணும், சுயநலத்தோட ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வித்துரும் வேண்டாம், சொல்லல. இது பிராமண ஜாதின்னு இல்ல, எந்த ஜாதியும் எந்த வர்ணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சுயநலத்தோட ஒண்ணு இருக்கணும்னா அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறதுக்கு ரைட் இல்லைங்கிற பிரிவா. அவசியமா அவசியம் இல்லையாங்கிறத விட்டுலாம், அப்படி இருக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. அப்பதான் சொல்றா, கடுமையா சொல்றா, அப்படி இருக்கும்னா மற்றவாள்லாம் அழிக்கிறதுக்கு முன்னால நானே அழிச்சுடுறேன் இந்த ஜாதியேங்கிற. ஓம் நமோ பகவதே ருத்ராய வந்துடுறது அங்க தன்னை அறியாத வழியில விஷயம். மத்தவன் அழிப்பானே. அப்படி சுயநலத்தோட சமுதாயத்துக்கு உபயோகம் இல்லாத ஒரு வஸ்து இருக்கிறதுக்கு லோகத்துல இருக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது, இருக்கப்படாது. அப்படி இருக்கும்னா மத்தவ அழிக்கிறதுக்கு முன்னால நான் ஃபர்ஸ்ட் நின்று அதை அழிச்சிடுவேன், தேவையில்லைங்கிற. துஷ்ட நிகிரகம்லாம் பண்ணினார்னா, அசுரர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணினார்னா எதுக்காக பண்ணினார் பகவான் அவதாரம் பண்ணி? ஏன்னா அவளோட ஏதான தாயாதி காய்ச்சலா, சொத்து தகராறா, என்ன சண்டையா சச்சரவா, அவளை அழிச்சு இவருக்கு என்ன லாபத்தை கண்டார்? ஏன் பண்ணினார்? அவ இருக்கிறதுனால சமுதாயத்துக்கு சிரமமா இருக்கு. அடுத்த வாழை சிரமப்படுத்தின்னு தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது, லோகத்துல உரிமை கிடையாது. அப்படி இருந்தா அதை அழிக்க வேண்டிய பொறுப்பு, முதல் பொறுப்பு பகவானுக்கு. அதனாலதான் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அவதாரம் பண்ற. அதைத்தான் நீங்க சொல்ற. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நானே முதல்ல நின்று அழிச்சுடுறேன். ஆனால் நான் ஏன் இது இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லா வர்ணத்துக்குமே பொருந்தும். ஒரு தர்ம ரீதியா ஒரு ஆட்சி பண்ணாத ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கணும்? ராஜான்னு ஒருத்தர் எதுக்கு இருக்கணும்? வேலி போடுறோம் அப்படின்னா எதுக்கு? வெளியிலேருந்து யாராலும் வந்து அதை திருடின்னு போயிட போறா, அந்த பயிரை மேஞ்ச விட போறதேங்கிறதுக்காக தான், பாதுகாப்புக்காக வேலி போடுறோம். அந்த வேலியே பயிரை சாப்பிட்டுருதுன்னா அப்புறம் மெனக்கட்டு வேலி கட்டுவோனா எந்த புத்திசாலியானோ? அவசியமே இல்லையே. அதைத்தான் சொல்றா, நீ உன்னோட சொதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாத நீ பிராமண ஜாதி இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்கணும், இருக்கப்படாது அப்படின்னா, ஒரு ஜாதிங்கிறதுக்காக ஒண்ணு இருக்க வேண்டாம்னா அப்ப எதுவுமே தான் இருக்க வேண்டாம். ஒரு அரசாங்கம்னு உட்கார்ந்துன்னு ஓட்டை போட்டு எடுத்து வச்சு அவளே சாப்பிட்டு போறதுன்னா, என்னோட சொத்து போகாத இருக்கணும்னு ஒன்ன தூக்கி வச்சா நீனே சொத்தை சாப்பிடுவீங்கன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்கட்டும்? இதுக்கு பேர் ராஜாங்கமா, ராஜாவா, க்ஷத்ரியனா? அந்த வர்ணத்துக்கு உண்டான ஒரு தர்மமா? தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவாளுக்கு இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பிசினஸ் அப்படின்னா, வைசியன் அப்படின்னா
அதுலயே போய் கலப்படம் பண்ற, இதை வாங்கி யார்கிட்ட வாங்கி நம்ம ஜீவனம் பண்ணணுமோ அவள்கிட்ட வாங்கினாலே பிராணம் போயிடும் அப்படின்னா வைசிய தர்மமா அது? விவசாயம் பண்றதுதான் நாலாவரண தர்மம் அப்படின்னா, விவசாயம் பண்ணலைன்னா அப்புறம் நீ என்ன நாலாவரணம், அப்புறம் உனக்கு ரிசர்வேஷன் மட்டும் எதுக்கு, அதுக்கு உண்டான சலுகை எல்லாம் எதுக்கு கேட்கிறா? எப்ப நீ உன்னோட தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலையோ, உன்னோட டியூட்டியை செய்யலையோ, கடமையை செய்யலையோ, அப்புறம் நீ எதுக்கு அதுக்கு உண்டான ஸ்பெஷல் சலுகை எல்லாம் எதிர்பார்க்கிற? அது வேண்டாம்னா இதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒண்ணுத்துக்கு வேணும் ஒண்ணுத்துக்கு வேண்டாம்னு வைக்கப்படாது. அதனால எந்த வர்ணமா இருந்தாலுமே வேண்டாம்னு தான் தோன்றது. அவளோட கடமையை செய்யலைன்னா அவளுக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. ஆனா அவளோட கடமையை செய்யணுங்கிறதுதான் இதோட தாற்பயம். அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுனால, முன்னோடியா இருக்கிறதுனால இவன் முதல்ல அந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ணிட்டு டெடிகேட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். உடனே நமக்கு தோணலாம், வேதத்தை ப்ரிசர்வ் பண்ணணும் சொல்லலாம், வேதத்தோட பெருமையெல்லாம் சொல்ல போறான். பெருமையை நமக்கே தெரிஞ்சதுதான். வேதத்தோட பெருமை யாருக்கு தான் தெரியாது இருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதோட அர்த்த ரீதியாகவும் இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷமா இருக்கு. தத்துவ ரீதியாகவும் எடுத்துட்டாலும் உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருந்து எத்தனையோ கிரந்தங்கள் இருந்தா கூட இந்த வைதீக மதத்துல சொல்லி இருக்கிறாப்புல ஒரு பிலாசபியோ தத்துவமோ எல்லாருமே பிரமிக்கிறாப்புல இருக்கு, சர்வத்திரால கொண்டாடுறாப்புல இருக்குது. அந்த தத்துவ விசேஷத்துக்காக இதை ப்ரிசர்வ் பண்ணித்தான் ஆகணும். இதுக்குமே சப்த விசேஷத்துக்காகவே இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நமக்கு இந்த சப்த விசேஷத்துக்காக இதை ப்ரிசர்வ் பண்ணுங்கிறதே தான் நமக்கு உடனே கருகருன்னு இருக்கு. அது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்றா. உடனே சொல்லலாம், இதை ப்ரிசர்வ் பண்ண அவ்வளவுதானே, அழகா கம்ப்யூட்டர்ல போட்டா சிடியில போட்டு வச்சா இருக்கு இல்லையா, பிரமாதமா புஸ்தகமா போட்டு லைப்ரரியில வச்சுட்டா இருக்கு. இன்னும் என்ன வேணா பண்ணிக்கலாம். மாடர்ன் விஞ்ஞானத்தினால இந்த வேதம்ங்கிற ஒண்ணு அந்த டெக்ஸ்டாவோ இல்ல அதோட சவுண்டாவோ எதையோ ப்ரிசர்வ் பண்ணணும்னால், ஒளியிலையோ எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னாலும் அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் ரொம்ப நன்னாவே வந்துடுத்து அழகா பண்ணி வச்சுக்கலாம். அது போறாதா சுவாமிகளே, இதை இன்னமும் இந்த காலத்துல இனிமே 10 பேர் உட்காந்துன்னு கத்தின்னு தான் பண்ணணுமா, ப்ரிசர்வ் பண்ணுமான்னு கேட்கலாம். அவளுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற இந்த விஷயம் அதுல உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்னா அதுதான் சொல்ற. இப்போ ஏன் இதை லைவாவே வச்சுட்டு இருக்கணும், இதை ஒருத்தர் பார்த்துட்டு வாயால சொல்லிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்ற. ஒரு வீட்டுக்கு போறோம், கல்யாணத்துக்கே போறோம்னு வச்சுப்போம். வர அந்த கூப்பிட்டவா பத்திரிகை கொடுத்து வாசல் வாங்கோ வாங்கோ அப்படின்னா நன்னா இருக்கா, இல்ல வர டேப் போட்டுட்டா, இல்ல டிஜிட்டல் போர்ட்ல போட்டுட்டா ஆல் ஆர் வெல்கம், வாங்கோ வாங்கோ, ஆயே ஆயே, ரெண்டி ரெண்டி, எல்லா லாங்குவேஜ்லயுமே டைப் பண்ணி போட்டுறான்னு வச்சிருவோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை கேட்டாக நம்ம உள்ள போகணும்னு தோணுமா, இல்ல அவளவே இருந்துட்டு கூப்பிட கூட வேண்டாம் வாங்க வாங்க அப்படின்னா நன்னா இருக்குமா அப்படின்னா இதுவும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுதான். அவன் நேர கூப்பிடுறத விட இது அழகாவே தான் இருக்கு. டிஜிட்டல் போர்ட்லயோ இதுலயோ இருக்கு. இதுவே போருமே, இதை பார்த்துன்னு உள்ள வாங்கன்னு வருமோ, வரமாட்டேன். காரணம் என்னென்ன, என்னமோ நாங்க என்னதான் இதுல போட்டாலும், போர்டுல போட்டாலும், டேப்ல போட்டாலும், என்ன போட்டாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அங்க என்னென்ன அந்த பர்சனல் கான்டாக்ட். அதுதான் சொல்ற. அதனால நீ டேப்ல போட்டு வேத கோஷம் பண்ணினாலும் வேதம் தான், சத்தம் தான் கேட்கறது, சவுண்டு தான் கேட்கறது. ஆனால் என்னன்னு அதை உட்காந்துட்டு ஒரு கிழவர் உட்காந்து ஒரு பையன் உட்காந்துட்டு ஒருத்தரும் கேட்க வேண்டாம். நீ இனிமே டேப்ல போட்டு உலகம் முழுக்கலும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த வாழ்க்கு கூட கேட்க வேண்டாம். இவன் ஓரமா உட்காந்துன்னு ஓம் நமோ பகவதே ருத்ராயன்னு சொன்னான்னா அதோட எஃபெக்ட் தனிதான். காரணம் என்னென்ன, டேப்ல வாங்கன்னு கூப்பிட்டதுக்கும் நேர கூப்பிட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இதை நீங்க என்ன வித்தியாசம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 நேரையே இருக்கணுங்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம எல்லாரும் அந்த ரேஷனல் திங்கிங் உள்ளவள்றான் அப்ஜெக்ட் பண்றது என்னன்னா, ஒரு கூட்டமா உட்காந்துட்டு இதை 24 hours ஃபுல் டைமா வச்சுன்னு எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமா? இத சரி டேப்ல சிடியில வச்சா போறாது, ஏதோ பண்ணிக்கிட்டோம்
வாயால சொல்லிக்கிட்டோம். அதுக்காக டோட்டல் டெடிகேஷனோட ஒருத்தர் வேணுமா, ஒரு கும்பலாவே வேணுமா, ஒரு சொசைட்டியில ஒரு வர்ணமா வேணுமான்னா அதுக்கு தான் சொல்றோம். இதனால என்ன யூஸ்ஃபுல்? இவ உட்காந்துட்டு ஒரு கும்பல் உட்காந்துட்டு அவ திண்ணையில உட்காந்துட்டு வேதத்தை சொல்றதுனால உலகத்துக்கு என்னையா லாபம்? யாருக்கான பசி தீர போறதா, தாகம் தீர போறதா? ஏன்னா மத்தவாழ்லாம் பண்ற காரியத்தினால பிரத்யட்சமான பிரயோஜனம் தெரியுது. ஒரு கொயவன் பானை பண்ணலன்னா எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு பாத்திரம் இல்லாத ரெண்டாடி போயிடுறது. இனிமே வெண்ணா துணியை தோக்கலைன்னா எல்லாரும் வேஷ்டியும் அழுக்கா இருக்கு. பூமியில ஒருத்தரும் பயிர் பண்ணலைன்னா, உழுது பண்ணலைன்னா ஒன்னும் சாப்பிடறதுக்கு கரையா கிடைக்க மாட்டேங்கிறது, சாமான் கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படி மத்த ஆரா என்ன ஒரு சமுதாயத்துல எந்த காரியம் பண்ணினாலும் அவ காரியம் பண்றதுனால டைரக்ட் பிரயோஜனம் தெரியுது. அவளோட டியூட்டி தான், சுதர்மம் தான். வண்ணானோட டியூட்டி துணி துவைக்கிறது தான். அவர் தன்னோட குலத்தொழில பண்ணினா தெரியறது, நிதர்சனமா தெரியறது. கொயவர் பானை பண்றன்னா நிதர்சனமா தெரியுது. அதே மாதிரி நீங்க உட்காந்து வேதம் கத்துறதுனால என்னைய இங்க வந்துரு போறது, நிதர்சனமா என்ன லாபம் வருது இல்லையா? சந்தேகம் வந்துடும் நமக்கு. இதோட அந்த பெனிஃபிட் என்னன்னு டான்ஜிபிளா தெரிய மாட்டேங்க. இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அதை கூட பெரியவா என்ன பண்ற, இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்னு சொல்லல. நீனாவே பெனிஃபிட்னு கொண்டாடிப்பானே, அடுத்தவா பார்த்துட்டு இது லாபம்னு சொல்லட்டும். இதோடது பிரத்யக்ஷமா தெரியாத இருக்கு. அதனாலதான் இங்க பெரிய ப்ராப்ளம் வருது. அந்த பிரத்யக்ஷமா இதோட பலன் தெரியலையே வழிய, ஆனால் மத்த பிரத்யக்ஷமான பலன்லாம் தெரியறதுக்கு மூல காரணமா ஒண்ணு வேண்டிருக்கு. அதுதான் இந்த வேதத்தோட பெருமை அப்படின்னு சொல்றோம். அந்த வேத சப்தம் அப்படிங்கிறது சப்த விசேஷத்தையே முதல்ல சொல்றோம். அந்த சவுண்டு தான் முக்கியமா சொல்றோம். நாம் என்ன அதோட தத்துவத்துல அதெல்லாம் அப்புறம் அதோட பிலாசபியோ தத்துவத்தோட மீனிங்கோ அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு பொதுவாகவே என்னென்ன வேதம்னா நேருக்கு நேர் அப்படியே சொல்றதுதான். அதோட சவுண்டுக்கு என்ன எஃபெக்ட், அதையே அவ்வளவு போய் ஸ்ட்ரெஸ் பண்றேன், அதையே அவ்வளவு முக்கியமா சொல்றேன் அப்படின்னு. வேத சப்தம்னு சவுண்டையே முக்கியமா சொல்றது தானே நமக்கெல்லாம் புரியாத இருக்கு. சரி, இந்த சப்தம்னா என்ன, சவுண்டுன்னா என்ன, இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சவுண்டு எப்படி உண்டாருது? விஞ்ஞான ரீதியா படிச்சவாளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சவுண்டு எப்படி வருது அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல ஒரு வைப்ரேஷன் வருதோ அங்க உடனே சவுண்டு வருது. அதாவது சலனம், மூமெண்ட். எந்த இடத்துல ஒரு அதிர்வு, வைப்ரேஷன் ஆர் மூமெண்ட், சலனம் ஏற்படுறதோ அந்த இடத்துல தானே சவுண்டு உண்டாருது. இது சயின்ஸே சொல்றதுதான். அப்படி இன்னொன்னா என்னமோ ஒண்ணு வருது. இப்ப கையும் இந்த ரெண்டு கையும் மூமெண்ட் ஆச்சு, ஒன்னோட ஒண்ணு உரசித்து உடனே டபார்னு என்னமோ ஒண்ணு கேட்கறது, ஒரு சவுண்டு கிரியேட் ஆயிடுது. இதேக்கு இது இன்னும் புரியுறாப்புல சொல்லணும் அப்படின்னா, இப்ப பேசுறதுனால என்னென்ன உள்ளுக்குள்ள எங்கேயோ தொண்டையில ஒரு வைப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அது நடக்கிறதுனால அந்த சலனம் ஏற்படுறதுனால அது சப்தமா வார்த்தையா வெளியில வருது. இப்படி பல தினசான வைப்ரேஷன்ஸ் உண்டாக்கினோம்னா பல தினசான பேச்சா வருது, பல தினசான லாங்குவேஜா வருது. அர்த்தம் ஒன்னா இருந்தா கூட அது தெலுங்கா இருக்கு, கன்னடமா இருக்கு, ஹிந்தியா இருக்கு, இங்கிலீஷா இருக்கு, லாட்டினா இருக்கு, சமஸ்கிருதமா இருக்கு. வாங்குவோன்னு சொல்றது அர்த்தம் ஒன்னா இருந்தா கூட இந்த வாங்குவோன்னு சொல்றது பல லாங்குவேஜ்ல பல தினசா சொல்றது. ஆனா பல தினசா சொல்றதுக்கு பலவிதமான வைப்ரேஷன்ஸ் உள்ளுக்குள்ள நடக்கிறது, நமக்கு தெரியல. கம் அப்படிங்கறதே அதோட வைப்ரேஷன் வேறையா இருக்கு, வாங்கோ அப்படிங்கறதே ஒரு வைப்ரேஷன் வேறையா இருக்கு, உள்ளுக்குள்ள நடக்கிற அதிர்வு. இப்படி ஒரே அந்த தொண்டையில சலனத்தை ஏற்படுத்தி பலவிதமான வைப்ரேஷன்ஸ் நாம கொடுக்கிறோம். இதுதான் பலவிதமான லாங்குவேஜ் ஆயிருக்கு. இதையே விட என்ன நிதர்சனமா தெரியணும்னா சங்கீதம் ஒன்னே போதும். சங்கீதத்துல இந்த வோக்கல் கார்ட்ல என்னவோ பண்றா, சப்தஸ்வரத்தை எப்படி எல்லாம் உருட்டு ஜருட்டு பண்றதுனால பலவிதமான ராக விசேஷங்கள், சாகித்ய விசேஷங்கள்லாம் நடக்கிறது. இதையே என்ன பண்ற, தொண்டையில பண்றத இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்றான், அது வேணையில பண்றா, ஃப்ளூட்ல பண்றா, மிருதங்கத்துல பண்ற, என்னவோ பண்ற, ஏதோ வாத்தியத்துல பண்ணாலும் வருது. இதுல இருந்து தெரியறது ஒரு சவுண்டு வரதுனால உடனே என்ன பண்றதுன்னு அடுத்தது ஒரு கிரியேஷன் ஏற்படுறது. முதல்ல
ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட் வரதுனால சவுண்டு வந்தது. இப்ப இந்த சவுண்டு வந்துட்டதுனால அடுத்தது என்ன வந்துருத்துனர்? ஒரு கிரியேஷன் வந்துருத்து. கிரியேஷன்னா என்ன? இந்த சப்தம் காதுக்கு கேட்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆனால் விஞ்ஞானம் சொல்றது, இப்ப நான் பேசினாக்க இந்த சப்தம் டைரக்டா உங்க காதுக்கும் கேட்கலாம். இத கேட்காத இத மின் அலைகளை மாத்தியும் வச்சுக்கலாம், மாத்தலாம். முடியுமா? அது முடியுங்கிறது தான் ரேடியோவும் டெலிபோன்லாம். நான் எங்கேயோ ரேடியோல போய் என்னைக்கோ பேசிட்டு வந்துடுறேன், அவ ரெக்கார்ட் பண்ணி விடுறா, டேப் பண்ணி விடுறா. பண்ணினா அப்புறம் யாருக்கு எங்க வேணுமோ என்னைக்கு நினைச்சதோ உடனே அதை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்றா. ஆனால் அந்த டேப்ல இருக்கிறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? கண்டுபிடிக்க முடியுமோ? முடியாது. அவ்வளவு நுண்ணிய மின்னலைகளா மாத்தி நம்மளோட பேச்சு அந்த சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அப்புறம் ரிட்ரைவ் பண்ண முடியுங்கிறது விஞ்ஞானம். அதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு சொல்றமே வெளிய நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், சாஸ்திரத்துக்கு விரோதமானது விஞ்ஞானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பெரியவா ரொம்ப கிளியரா சொல்றா, இந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னென்ன, இந்த மெய்ஞான சத்தியம்ங்கிறத நமக்கு திருஷ்டாந்தமா நிரூபணம் பண்றதுக்கு தான் விஞ்ஞானம்ங்கிற சயின்ஸே வந்தது. சயின்டிஸ்ட் எல்லாம் மட்டும் என்ன பெரிய அவதார புருஷா இல்லையா? ஒரு நியூட்டனா இருக்கட்டும், எடிசனா இருக்கட்டும், என்னெல்லாமோ கண்டுபிடிச்சுக்க இவ்வளவு உலகத்துல இத்தனை அதிசயம் பிரமிக்கிறாப்புல நடக்கிறதுன்னா அவளுக்கு ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருந்ததுனால அந்த இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது. அங்கே ஒரு தெய்வீக அம்சம் இருந்திருக்கோ இல்லையோ? அதுதான் சொல்றது, யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா. அந்த புத்தி ரூபமா இருக்கிறது அதே இந்த பராசக்தி தான் சொல்ற. அதனால இதெல்லாம் நமக்கு நிதர்சனமா ஒரு நம்பிக்கை வரணும், தெரியணுங்கிறதுக்காக தான் விஞ்ஞானம் நமக்கு அப்படி கிட்ட கொண்டு வருது. ஆனால் என்ன பண்ணிவிடும்? பிரமிக்க வச்சிடும். பிரமிக்க வச்சு என்ன பண்ணும்? அனுபவத்துல வர வேண்டியதும் நிதர்சனமா காமின்னு எதிர்பார்க்கும். அத்வைதம் சத்தியம் சொல்லலாம். எங்க எனக்கு லேபரேட்டரியில காமிங்கன்னா எங்க போய் காமிக்கிறது? முடியாது. எந்த அளவு வரைக்கும் உனக்கு கொண்டு போய் காமிக்கலாமா நம்பிக்கை வர அளவுக்கு தான் விஞ்ஞானத்தை பண்ண முடியுமே வழிய, இனிமே நிதர்சனமா கண்ணை எதிர்க்க கொண்டு நிறுத்தணும் அப்படின்னா அதால முடியாது. காரணம் என்னென்ன, அதுவும் அடிபட்டாதான் அங்க சத்தியம் பிரகாசிக்கும். எதையுமே எடுத்துட்டு போற அளவுக்கு தான் போகலாம். குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வைக்கினா கொஞ்ச நாள் வைக்கினா கூடவே பிடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆயுசு முழுக்க இவன் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பிடிச்சுன்னு போறதுண்டா? அப்புறம் அவன் உட்காருவானே இதுல. அதுக்கப்புறம் இவன் அனுபவத்துல வர வேண்டியது. அங்க அந்த அளவுக்கு நிறுத்தணுங்கிற விவேகம் வரணும், அதுதான் பக்கம் வரணும். இந்த பகுத்தறிவில அங்கதான் நின்று போயிடும், ஃபெயிலூர் ஆயிடும். உடனே எதெல்லாம் காமிக்க முடியாதோ அதையும் விஞ்ஞானத்துக்குள்ள கொண்டு வரும். அது முடிய அந்த விஞ்ஞானம்ங்கிறது நமக்கு நிரூபணம் ஆறுதுங்கிறதுக்காக சொல்ற. அதனால அந்த சவுண்ட நமக்கு மின்காந்த அலைகளா மாத்தி மேக்னெட்டிக் வேவ்ஸாவும் பண்ணி நமக்கு காதுக்கு கேட்க முடியாத, கண்ணுக்கு பார்க்க முடியாத எல்லாம் பண்ணியும் மாத்தலாம்லாம் விஞ்ஞானமே சொல்றது. அதுதான் ரேடியோ, டெலிபோன் இதெல்லாம் இருக்கு. இப்படி நாம காதால கேட்கறது, பார்க்கறது, இப்படி எல்லாமே மின்காந்த அலைகள் தான் அப்படின்னு பிசிக்ஸ் ஒத்துக்கிறது, சொல்றது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஏதோ கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது இதெல்லாம் தான் மேக்னெட்டிக் அந்த மின்காந்த அலைகள்னு இல்ல. அந்த கேட்கறவன் பார்க்கறவனும் கூட அந்த கேட்கறதுக்கு பார்க்கறதுக்குன்னு இவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கேன், மூளைன்னு ஒண்ணு, அது கூட மின்காந்த அலைகள் தாங்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு விட்டுருதுங்கிற. அதாவது என்னென்ன, அப்படியே எல்லாம் ஒண்ணுதாங்கிற அத்வைத கிட்ட தான் ஓடி ஓடி வந்துடுறது. நம்மளையும் அறியாதையே அது என்ன பண்றது, சயின்ஸ் தானே அத்வைத கிட்ட போயிடுறது. அது ஒன்னான்னு சொல்றது. அந்த ஆளும் அவனும் எல்லாமே அப்படிதான் சொல்றது. சோ இந்த சப்தமா இருக்கட்டும், இந்த மூமெண்டா இருக்கட்டும், இது ரெண்டும் பிரிக்க முடியாத இருக்கு. இப்போ ஒரு சவுண்டு வரணும்னா என்ன பண்ணும்னா மூமெண்ட் கொடுத்தாதான் உண்டு. ஒரு வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணாதான் சவுண்டை உண்டாக்க முடியும். இப்போ சவுண்டையும் வைப்ரேஷனையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது நிரூபணமாகுது. இப்போ மூணாவதா நிரூபணமாக போறது, இந்த ஒரு சிருஷ்டியையும் சவுண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறது. முதல்லயே சொன்ன, இப்போ ஒரு சவுண்டை கிரியேட் பண்றோம்,
ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்றோம், அதனால ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டு வந்தோடனே என்ன பண்றதுன்னு, நான் இப்போ ஒரு சவுண்டு கொடுத்துருக்கேன், கேட்டோன்னு உங்கள்கிட்ட என்ன ஆகுது, ஒன்னும் விசிபிளா நமக்கு பிரத்யக்ஷமா காதுல ஒரு ஓசை கேட்கறது. ரெண்டாவது என்ன பண்றது, ஒரு கிரியேட் பண்றது, மனசுல ஒரு மனோபாவத்தை கிரியேட் பண்றது. எந்த விஷயத்தை கேட்டாலும் சரி, இது கேட்டதுன்னா இதை மட்டும் வச்சுக்காதீங்க, பார்க்கறதுமே சரி. ஏன்னா பார்க்கறது கேட்கறது எல்லாமே மின்காந்த அலைகள்னு சொன்னதுனால, இப்போ உன்னை பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி எதை பண்ணாலும் சரி உடனே ஏதோ ஒண்ணு கிரியேட் ஆகுது. அது மனோபாவமாகவும் இருக்கலாம். இந்த மனோபாவம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னு, அடுத்தது உடனே ஆக்ஷன்ல இறங்கி விடுறது. அது நாளையிலேருந்து தெய்வத்தின் குரலை கேட்டுட்டு உடனே மனோபாவம் வந்துடுது. ஆஹா, வேதம் தான் வசதி பெரியவா அப்படிதான் சொல்லியிருக்கா, வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டாக்க என்ன பண்றது, நாளையிலேருந்து வெங்காயம் வாங்கறத விட்டுடுறோம், ஆக்ஷனுக்கு வந்துடுத்தோம். இப்ப என்ன ஆயிடுதுன்னு, இப்ப வெங்காயம் சாப்பிடலங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு எப்படி தலைகீழ திருப்பின்னு போங்க, இந்த வெங்காயம் சாப்பிடாதன்னு பெரியவா சொன்னாங்கிற ஒரு சவுண்டு பண்ணின வேலை இத்தனையும். இந்த சவுண்ட கேட்கலன்னா வெங்காயம் சாப்பிட்டே இருக்க போறோம். அதாவது இது உதாரணத்துக்கு சொல்றேன், இது பண்றதும் சரி பண்ணாதும் சரி, ஒரு காரியத்தை நிறுத்துறதா இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை பண்றதா இருந்தாலும் சரி, எதுக்குமே மூல காரணமா இருக்கு சவுண்ட். சோ இப்ப ப்ரூவ் ஆயிடுத்து, இப்போ ஒரு சிருஷ்டிக்கு காரணம் சப்தம்ங்கிறது, இந்த சப்தத்துக்கு காரணம் வைப்ரேஷன் அப்படிங்கிறது. அப்படின்னா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். இப்போ இது சயின்டிபிக்கா இந்த தியரியை சொல்லியாச்சு. இப்ப நிதர்சனத்துக்கு வாங்கோ. உலகத்தை பார்த்தோம்னா இவ்வளவு விதமான கிரியேஷன் இருக்கு, இத்தனை விதமான பிரபஞ்சத்துல இத்தனை சிருஷ்டி வினோதங்கள்லாம் இருக்கு. மரம் இருக்கு, மலை இருக்கு, செடி கொடி இருக்கு, சமுத்திரம் இருக்கு, மழை பெய்யறது, பூமி விளையிறது, ஒரு நெல்லை போட்டா 1000 நெல்லா வெளியில வருது, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நான் இருக்கேன், நீங்க இருக்கேன், இத்தனை பேர் இருக்கு. அப்படின்னா இத்தனை கிரியேஷன் ஆயிருக்குன்னா இப்போ இது இத்தனை கிரியேஷனுக்கு மூலமா ஏதோ ஒரு சவுண்டு ஒண்ணா இருக்கணும், வந்திருக்கணும். இந்த சவுண்ட கிரியேட் பண்ற ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கணும். அது என்ன, அது யாரு, அது சொல்லுங்க. இப்ப நான் இங்க ஒரு பண்றோம் அப்படின்னா இந்த சப்தத்துக்கு இந்த கிரியேஷனுக்கு இந்த சப்தம் தான் காரணம், அந்த சப்தத்தை கிரியேட் பண்ணவர் இவர் தான் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிடலாம். இப்ப இந்த பிரபஞ்சத்திலேயே இத்தனை விஷயம் வந்திருக்கு, இவ்வளவு ஆயிருக்குன்னா இந்த கிரியேஷனுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த சவுண்டு என்ன, அதை பண்ணினவர் யாருன்னு, அதைத்தான் பரமாத்மாங்கிறோம். யாரோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு சக்தி இருந்து இப்படி மூமெண்ட் கொடுத்து ஏதோ வைப்ரேட் பண்ணி என்னவோ பண்ணி ஒண்ணு பண்ணியிருக்கா இல்லையா, அதனால ஒரு சப்தத்தை கிரியேட் பண்ணி அந்த சப்தம் மூலியமா இந்த சிருஷ்டி உண்டாயிருக்குன்னு தெரியுது. அப்படி முதல்ல உண்டாக்கின அந்த சப்தத்தை உண்டாக்கினவர் தான் பரமாத்மா. அந்த சப்தத்துக்கு பேர் தான் வேதம். வேதம் வேதம்னு பேர். அதுதான் வேதத்தோட. இப்போ இந்த சிருஷ்டி முழுக்களுக்குமே சர்வத்துக்கும் காரணம் வேதம் தான், எல்லாத்துக்கும் காரணம் வேதம் தான், எல்லாத்துக்கும் காரணம் வேதம் வெறும்னா வாயால வரட்டுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா இங்க விவரிச்சுன்னு வரும். அதனால அந்த சவுண்டு, அதனாலதான் இந்த அனாதிங்கிறோம். அனாதி அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, இத்தனை பிரபத்துக்கு முதல்ல ஆரம்பத்துல விஷ்ணுவுமே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினர். உந்தியிலேருந்து அவருக்கு ஒன்னே சதுர்வேதத்தையும் உபதேசம் பண்ணினர். அதுல இருந்து அந்த சதுர்வேதத்தை வச்சு பிரம்மா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணினர். அப்படி இல்லாத புராண கதை ரூபமா சொல்றோம் இல்லையோ, அதைத்தான் சயின்டிபிக்கா சொல்றாங்க. அந்த ஆதி சப்தத்துக்கு பேர் தான் வேதம்னு பேரு. அந்த வேதம் அந்த பரமாத்மாவால உண்டாக்கப்பட்டதுனாலேயே அவரோட மூச்சு காத்து அப்படின்னே அதை சொல்றோம். அவரும் அனாதியா இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்த அந்த மூச்சு காத்து. ஒரு ஆளு அனாதின்னா அவர் பிறந்த டைம் தெரியலன்னா அவரோட மூச்சு பிறந்த டைம் மட்டும் தெரியுமா என்ன, தெரியாது. அதனால அதுவும் அனாதியாவே நம்ம வேதத்தை சொல்றோம். அதனால்தான் அந்த சவுண்டுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுனால்தான் அந்த வேதத்தை சப்தம் மாறாத ஸ்வரம் மாறாத இருக்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ யோஜனை பண்ணுங்க, ஏன் ஒரு கூட்டம் இதையே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்ப பழையபடி சொல்ல முதல்ல ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கிறா இல்லையா,
வேதத்தை காப்பாற்றணும், வேதத்தை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்காகவே டெடிகேட்டடா 24 மணி நேரம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கணுமா, ஒரு கும்பல் இருக்கணுமான்னு தோன்ற. இப்ப சொல்றேன், இப்போ இந்த பிரபஞ்சத்தை பாருங்க, இவ்வளவு விதமான சிருஷ்டி விசேஷங்கள் இருக்கு. அதுல ஒரு என்ன அழகுன்னு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. இந்த சிருஷ்டியில மட்டும் நீங்க பிரபஞ்சத்துல பாருங்க, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. இருக்கா இல்லையா? ஒத்துக்காத யாருக்க முடியாது. அப்படி இல்லைன்னு யாராலும் சொன்னா அவ இந்த உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். நாம இப்ப இங்க இருக்கோம்னாலே என்னவோ ஏதோ பிரபஞ்சத்தோட நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறதுனாலதான் இங்க இருக்க முடியுது. மனுஷாலாம் இனிமே ஆக்சிஜனை தான் உள்ள இழுத்துக்கணும், பிராணவாயுவை தான் உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு யாரு கிரியேட் பண்ணா? நம்மள எதனா பிளான் பண்ணிடுமா? இல்ல இந்த டாக்டரானு பண்ணாரா? இல்லையே. கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில விடணும் நம்ம தீர்மானம் பண்ணமா? சிருஷ்டியில பண்ணிட்டோமா? சரி, இந்த பிராணவாயு வேணுமே, இத்தனை பேருக்கு மூச்சு விடுறதுக்கு கேஸ் சிலிண்டர் வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு இது அத்தனையும் அட்மாஸ்பியர்ல ரொப்பி வச்சிருக்கானே. எவன் ரொப்பினா? எந்த சக்தி ரொப்பித்து அப்படின்னு. சரி, அதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க. இப்படி மனுஷனா இருக்கிறவெல்லாம் ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடணுமா? உடனே என்ன பண்ணினார், இத்தனை மரஞ்சொடி கொடி எல்லாம் படிச்சார். அதுக்கெல்லாம் என்ன பண்ணிவிட்டார், அதுக்கும் இதே சிஸ்டம் வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? மனுஷனுக்கு வச்சாப்புலயே ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில விடணும்னு இப்ப மரத்துக்கெல்லாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. யாராலும் அரச மரத்துக்கு அடியிலேயே போய் நிற்போம்? புளிய மரத்துக்கு அடியில நிற்புமா? என்ன பண்ணணும்னா நமக்கும் அதுக்கும் சண்டை வந்துடும். ஏன் ஆக்சிஜனை நீ திருவிட்டா, உன் ஆக்சிஜனை நான் திருவிட்டேன் அப்படின்னு. அதனால என்ன பண்ணார், இவன் வேண்டான்னு விடுற கார்பன் டை ஆக்சைடு அது இழுத்து நிறுத்தும். அது என்ன பண்றது, இதுக்கு இனிமே ஜெனரேட் பண்றதுக்கு அங்கங்க கேஸ் பிளான்ட் போட்டுன்னு வச்சிருக்க முடியுமா? அதனால என்ன பண்ணார், ரீசைக்கிள்ல விட்டுருன்னு. இவன் வேண்டான்னு வெளியில விடுறதுல யாதோ ஒண்ணு வேணும்னு எடுத்துக்கிட்டோம். அது எடுத்துக்கிறத என்ன பண்ணார், இவனோட கிட்டக்க இருக்கிறதாவே இருக்கணும். எங்கேயோ தேவதைக்கு வேணும், இவனுக்கு வேண்டாங்கிற கார்பன் டை ஆக்சைடு இந்திரனுக்கு வேணும்னு வச்சா வைக்கல. அதனால என்ன பண்ணார், இவன் ஆத்து கொல்லையிலேயே சுத்தி இருக்கிற மரஞ்செடி கொடிக்கெல்லாம் கொண்டு லிங்க் பண்ணார். என்ன ஒரு கோஆர்டினேஷன், என்ன ஒரு அழகா லிங்க் பண்ணி வச்சிருக்க. எந்த சக்தி பிளான் பண்ணிட்டு இதுல இது இத்தனையில ஏதாவது ஒரு சிஸ்டம் இப்படி விபரீதமா திங்க் பண்ணி பாருங்க. இப்படி நினைச்சிருந்து ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அதோ கதிதான், அதோட கதியும் அதோ கதி, நம்மளோட கதியும் அது. இப்படி இல்லாத ஒண்ணுக்கு ஒண்ணு கோஆர்டினேட் பண்ணி 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 இவன் வேண்டாங்கிற, இவன் என்ன பண்றான், வயல் முழுக்கல நெல்லா விளையிறது. என்ன பண்றதுன்னு, இந்த விளையிற நெல்லை விட வைக்கல் ஜாஸ்தியா இருக்கு, ஆர் ஈக்குவலாவும் இருக்கு. என்ன பண்ணும்னர், மாடும் நெல்லையே திங்கிறது, அரிசியே சாப்பிடுறது, நாமளும் அரிசியே சாப்பிடுறதுன்னு ஒரு சிஸ்டமா பிரம்மா சிருஷ்டி பண்ணி இருந்தாருன்னா என்ன இருக்கும்? அதனால என்ன பண்ணார், இவனுக்கு வேண்டாங்கிறானா வைக்கல், அதுக்கு வேணும்னு வையே அப்படின்னு. இப்படி சிருஷ்டி அதான் ரசிக்கணும். சிருஷ்டியை எடுத்து பிரபஞ்சத்தை எடுத்து பார்த்தா இத்தனை கோடி ஜீவராசிகள் இத்தனை ஒரு விஷயத்தை வச்சுண்டு அது அத்தனைக்கும் ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு அழகா ஒரு ஒத்து போறாப்புல இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்றாப்புல தான் இருக்கு. இனிமே மாடுக்கெல்லாம் வைக்கல் வேணும்னா என்ன பண்ணும்னர், அதையேக்கு ஏறு விழணும், அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிதுன்னு வச்சுப்போம். நீங்கெல்லாம் உட்காந்து புளிஞ்சான் சாப்பிடறதுக்கு நாங்க ஏன் சேர்ல மதிக்கணும்? நாங்கெல்லாம் மதிக்க மாட்டோம். வெயில்ல ஏறு கட்டி உழமாட்டோம்னு மாடெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டுனா என்ன பண்ணும்? அதனால என்ன பண்ணார், இப்போ அது மாடு சேரு விழுறதுனால அதுக்கு வேணுங்கிற வைக்கல் கிடைச்சிருது. அது என்ன பண்ணுது, நமக்கு சர்வீஸ் பண்றதோ இல்லையோ அதுக்கு பண்ணிக்கிறது. அதுக்கு வைக்கல் வேணுங்கிறதுக்காக 4 தரம் போயிட்டு வர வேண்டியிருக்கு குறுக்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துல அவாளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை என்ன பண்றதுன்னு, முதல் பிரயோஜனம் அவளுக்கு தான். அதோட அலைடா உடனேயே ஒரு சர்வீஸும் அதுல இருக்கு. இந்த நம்ம ஒரு சொதர்மம் அதான் சொதர்மத்தோட விசேஷம். நம்ம உடனே சொல்லலாம், இந்த இந்து மதத்துலதான் செல்பிஷா திருப்பி திருப்பி அவன் காரியத்தை பார்த்துக்கணும், அவன் சொதர்மம்னே கட்டிட்டு எழுத வழிய சொசைட்டியை பத்தியே அவளுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறோம். ஒண்ணுமே இல்லை. நீ உன் சொதர்மத்தை முதல்ல பண்றதுதான் சொசைட்டிக்கு பண்ற முதல் சர்வீஸ். அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது,
நீ உனக்கு நல்லது பண்ணிக்காத ஆத்மஹத்தியை பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. நீ முதல்ல நல்லதை பண்ணிக்கோ. பண்ணிட்டேனால் இது மூலியமா தத்வார தானே சமுதாயத்துக்கு நல்லது வரும். அதுதான் நீங்க சொல்ற பெரியவா. இப்ப பாருங்க, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. இத பண்றதுக்குன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி 5-6 பேரா சேர்ந்து சவுண்ட கிரியேட் பண்ணி உண்டாக்கி இத்தனை சிருஷ்டி பிரபஞ்சத்துல வந்திருந்ததுனால் இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இவ்வளவு லிங்க் கோஆர்டினேஷன் இருக்குமா? இருக்காது. இதுல இருந்தே தெரியுது ஏதோ ஒரு மகாசக்தி, ஒரு சக்தி தான் இது அத்தனையும் அந்த சவுண்ட கிரியேட் பண்ணிட்டு வைப்ரேட் பண்ணிட்டு இத்தனை கிரியேஷன் வந்திருக்குன்னு தெரியுது. அதைத்தான் பரமாத்மான்னு சொல்றோம். அந்த மகாசக்திய, சர்வசக்தி, அதை இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்ணி வச்ச அழக பாக்குறோம். அதுக்கு காரணமான அப்படி கிரியேட் பண்ண அந்த சப்தம் தான் வேதம்னு பேரு. அதுல பண்ணிருக்கிறதுலேருந்து புரியுறது வேதம் நல்லது நல்லதுன்னு ஏன் சொல்றோம்னார், அப்படி முதல்ல கிரியேட் பண்ண அந்த சப்தத்திலேருந்து வந்த கிரியேஷன் முழுக்களும் என்னவா இருக்குன்னு நல்லதாவே இருக்கு. பிரபஞ்சத்துல ஒன்னானும் வேஸ்ட் கிடையாது, ஒன்னானும் கெடுதல் கிடையாது. பூனையை பார்த்தா நமக்கு கோபமா வருது, பாலை வச்சுட்டு போனா வந்து குடிச்சு போடுறது திருட்டுத்தனமா. பூனையை வச்ச ரொம்ப ரசிக்கணும். அதுதான் பெரியவாழ்கிட்ட ஒரு சொல்லுவோம். என்னென்ன பூனையை படைச்சார், அதுக்கு காலில் சத்தம் வராத ஒரு ஸ்பாஞ்சை படைச்சார். அழகா நடக்கிறதே டக்கு டக்குன்னு மெட்டி போட்டுன்னு நடக்கிறப்ப சத்தம் கேட்டா பாலை டாக்கிறதே மூடி வைக்கலாமோ இல்லையோ. நம்மள பாலை திறந்து வைக்கிறதுக்கு புத்தியும் கொடுத்துட்டு அது திருட வர பூனைக்கு என்ன பண்ண, நம்ம சத்தம் கேட்டா அது ஓடுறது, அது சத்தம் கேட்டா நமக்கு குடியில்லை. இந்த திருட்டுத்தனத்துக்கு அவரே என்ன அழகா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு உடனே கோபம் வந்துடுறது. பூனை வாயை வச்சுடுத்து பாலெல்லாம் குடிச்சிட்டு போயிடுத்து நமக்கு காப்பிக்கு இல்லைன்னு வெய்யறோம். உடனே வெய்யறோம். இந்த பிரம்மா பகவான் எதுக்கு இந்த பூனையை படைச்சு தொலைச்சார்? வேண்டாத குறுக்கையை நடிக்க போயிடு. சகுனம் கல்யாணத்தை கிளம்புறதே அது குறுக்க போறது, வேண்டான்னு வெய்யறோம். கொஞ்சம் யோசனை பண்ணுவாருங்க. பூனையே இல்லைன்னா எலியெல்லாம் என்ன பண்ணுவேள்? எத்தனைக்கேன்னு பட்சணம் வாங்கி வைப்பேள், எத்தனைக்கேன்னு எலி மருந்து வாங்கி வைப்பேள், எத்தனை எலி பொறி வைப்பேள் அப்படின்னு என்ன பண்ண, பூனையை படைச்ச கையோடையே எலியும் படைச்சுட்டார். இதை வேணா திருப்பி வேணா சொல்லுங்க, எலியை படைச்ச கையோடையே பூனையும் படைச்சுட்டார் அப்படின்னு. இப்ப வீட்டுல பூனையும் நடமாடுற எலியும் நடமாடுறது போயிடுறது. இதை பார்த்தோன்னா அது ஓடுறது, அதை பார்த்தோன்னா இது ஓடுறது. உடனே சொன்ன பாம்பை படைச்சவனே கீரியும் படைச்சு விட்டார். தேளை படைச்சவரே என்ன பண்ண, பச்சளையும் படிச்சுட்டார் தேழ்கடிக்கு. அதுக்கு 2 கழவனையும் படிச்சு விட்டார். அதை புரிஞ்சுக்கிறாப்ப அப்படி என்ன ஒரு லிங்க், என்ன ஒரு பிளானு, எத்தனை நாளைக்கு இவர் உட்காந்து யோஜனை பண்ணி இருப்பாரு, என்னெல்லாம் பண்ணி இருப்பார் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதுக்காகனா அவர் பூஜை பண்ண வேண்டாமா? இப்படி ஒரு மகாசக்திங்கிறது சர்வசக்திங்கிறதுக்காகனா பிரமிக்க வேண்டாமா? இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்னு வேடிக்கை என்னன்னா, இதுல ஒரு சின்ன விஷயம் ஏதோ நம்ம மண்புழு இப்ப சொல்ற மண்புழுன்னா நம்மெல்லாம் படிக்கிறதே உண்டு. உழவர்களின் நண்பன் அப்படின்னு அதுக்கு பெரிய பெயரெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா. இப்போ ஆர்கானிக்ல சொல்றோம், இந்த கெமிக்கல் எல்லாம் போடுறதுனாலதான் இத்தனை வியாதி வருது எல்லாருக்கும், அத்தனை பேருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு இத்தனைக்கு இந்த கெமிக்கல் எல்லாத்துலயும் எத்தனை டெபாசிட் தானே, பூச்சி மருந்தை போட்டு தான் நெல்லா இருக்கு, உளுந்தா இருக்கு, பயிரா இருக்கு, கறிக்காயா இருக்கு, பழமா இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணும், அந்த டெபாசிட் அத்தனை இங்கதானே போகணும். ஒரு கை பாக்குறது அது. இது வேடிக்கை என்னென்ன, விஷத்தால கொள்ளுங்கிறாப்புல இப்படி வெளியிலேருந்து சாப்பிட்டு சேர்த்த கெமிக்கல் டெபாசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ண, வேற மருந்துங்கிற டெபாசிட் கெமிக்கல் மூலியமா இதுக்கு அதுக்கு இல்லை. அது கடைசியில் 2 மாசம் சேர்ந்துன்னா ஆளை கொண்டுறது இப்படி இருக்கு. அப்ப சொல்ற இப்ப மேல்நாட்டிலாம் இந்த அவேர்னஸ் வந்துருத்தோ, நமக்கு இன்னும் ஒன்றும் வரல. அந்த கெமிக்கல் யூசேஜே குறைச்சிக்கணும், எல்லாரும் ஆர்கானிக்கா போகணும். அதை பண்ணிட்டாலே நமக்கு பெரிய வியாதிகள்ல அத அந்த காலத்துல அந்த இதே கத்திரிக்காய் தான் எங்க தாத்தா சாப்பிட்டார், சௌக்கியமா இருந்தார் அப்படின்னா பாக்குறதுக்கு இத்தனை மிருஷ்கி சக்கச்சவேர்னு கத்திரிக்காய் தான் இருந்தது. ஆனா அதுல கெமிக்கல் இல்லாத கத்திரிக்காய், இது கெமிக்கல் போட்ட கத்திரிக்காய். அதனால்தான் அவா சாப்பிட்டதையே தான் நாமளும் சாப்பிட்றோம், அவா சாப்பிட்ட அரிசியே தான் நாம சாப்பிட்றோம், அவா சாப்பிட்ட பருப்பையே தான் நாம சாப்பிட்றோம், அவா குடிச்ச பாலையே தான் நாமளும் குடிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவளை விட இன்னும் வெயிட்டாவே நிறைய சாப்பிட்றோம், புஷ்டியாவே சாப்பிட்றோம்.
ஆனால் அவளுக்கு இருந்த பலனுக்கும் அவளுக்கு இருந்த ஆரோக்கியத்துக்கும் நமக்கும் நேர் ஆப்போசிட்டா இருக்கு. காரணம் என்னன்னு இதுதான் அந்த கெமிக்கல்னால அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி என்ன பண்றாருன்னா மேல்நாட்டுலாம் இருக்கா. அதுல இப்ப சொல்றா, அன்னைக்கு ஏதோ டிவியில பார்த்தேன், மண்புழு வளர்க்கறத ஒரு ப்ராஜெக்டா ஒருத்தர் வச்சுட்டு இருக்கு. மண்புழு வளர்த்தாக்க ரொம்ப அது போட்டாக்க அந்த நிலத்துல எந்த நிலத்துல மண்புழு ஜாஸ்தி இருக்கோ அதுல விளையிறது தான் நன்னா இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. வேடிக்கை என்னன்னு, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில என்ன கண்டமோ இல்லையோ நிறைய பணம் பண்றதுக்கு லாபம் வந்துடும். 8 வயசுக்கே போனல போட்டு உட்காந்து பிராணாயாமம் பண்ணி திருக்கால சந்தியாவந்தம் பண்ணினா கௌரவமா இல்ல, இனிமே யோகா கிளாஸ் அதுக்கு ஏதாவது புதுசா பேர் வச்சுடணும் ஏதானும் அப்படி இப்படின்னு கேட்சிங்க ஒரு காயின் பண்ணி வச்சுன்னுட்டா உடனே எல்லாரும் போய் உட்காந்து கண்ண மொழின்னு உட்காந்துட்டு அதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுங்க 2000 கொடுங்க. கடைசியில என்னன்னு அவளுக்கு பெருசா கோடீஸ்வராளா ஆயிடுறான். அவ்வளவுதான். இவன் கண்ட பலன் என்னன்னா ஒண்ணும் இல்லை, இதே பிபி, இதே சுகர், இதே முழங்கா முட்டு வலி, இதுதான். இப்படி சாதாரண இந்த சாமர்த்தியம் இந்த கிருத்திரமும் நம்ம மூதாதையெல்லாம் இல்லாத இருக்கு. அதனால அவ நேச்சுரலாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்ததுனால, இயற்கையோட ஒட்டி வாழ்ந்ததுனால அவளுக்கு எல்லாமே சௌரியமா இருந்தது. இந்த பெருமை புரியாத போயிடுத்து நமக்கு. இப்போ எதுக்கு சொல்றீங்கன்னா, இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மண்புழுன்னா நமக்கு தோணும் உலகத்துல இப்ப மண்புழுக்கு என்ன அவசியம், இது ஒண்ணு இல்லைன்னா கையிலங்காலும் மாட்டிட்டு திண்டாடாத இது கிடைக்கலாம். இந்த பிரம்மா இதை சிருஷ்டி பண்ணாத தொலைக்காத இருந்திருக்க கூடாதோ அப்படின்னார். அவர் உனக்கு வேணா இடைஞ்சலா இருக்கு, அவர் மண்புழுனால எத்தனை பிரயோஜனம் வச்சு அதுக்கு ஏதோ பர்பஸ் வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தேன்னா, எறும்பு எதுக்கு அப்படின்னா எறும்புனாலே ஏதோ பிரயோஜனம் இருக்கு. கொசு எதுக்கு ராத்திரி தூங்க விடாது வந்து கடிக்கிறது அப்படின்னா உனக்கு தெரியாது, பிரம்மாவை கேட்டா அது நீ லிஸ்ட் சொல்லுவார். கொசுவோட பயன்கள் என்னென்னா அவர் எழுதுவார். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு பர்பஸோட தான் படிச்சிருக்கு, ஏதோ ஒரு அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வேதத்தை வச்சுன்னு சப்தத்தினால, இந்த வேத சப்தத்தினால இந்த ஈஸ்வரன் இந்த சிருஷ்டி பண்ணினார் பிரபஞ்சத்தைங்கிறோம் அப்படின்னார். அப்படின்னா இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட அத்தனையிலும் இவ்வளவு நல்லது இருக்கு, ஒரு பலன் இருக்குன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணின அந்த சவுண்டு நிச்சயம் நல்லதா தானே இருக்கணும். இனிமே வேதத்தோட சப்தம் நல்லதுதான், அதோட பலன் நல்லதுதான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் ரிஷிகள் சொன்னா, அவா சொன்னா, வியாசர் சொன்னா, வசிஷ்ட ஒண்ணுமே வேண்டாம். சிம்பிளா இதுலயும் தெரிஞ்சுக்கோனேன். அதுக்குதான் வேண்டிருக்கு தெய்வத்தின் குரல், அங்கதான் வர. இதுல இருந்தே தீர்மானம் பண்ணிக்கலாம். அதனால அந்த சவுண்டுன்னா வேதம் முக்கியம், வேதம் முக்கியம் சும்மா வாயால சொல்லிட்டு ஏதோ பாப்பாலாம் சேர்ந்து சொல்றாங்கிறதுக்காக இல்ல. இவ்வளவு ஒரு நல்லதை கொடுக்குறாப்புல இருக்குன்னா அந்த சவுண்டு நிச்சயம் நல்ல சவுண்டா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ இப்பேற்பட்ட நல்லது பண்ற அந்த சப்தம் நிரம்பி ஒரு இடத்துல இருக்கிறாப்புல பண்றதை விட சர்வீஸ் சொசைட்டிக்கு நீ என்ன பெருசா கழிச்சுட போற? அதுக்காகத்தான் சொல்றேன், ஒரு கும்பல் உட்கார்ந்துன்னு கத்திண்டே இருக்கு. அதாவது அவ ஒரு 24 hours டெடிகேட் பண்ணி அதை பண்றான்னா, நம்ம என்னமோ வேதம் சொல்றது அப்படின்னா ஏதோ 1 மணி நேரம் உட்காந்து வேத பாராயணம் பண்ணிட்டா வேதம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அவ என்ன பண்ற, கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இனிமே வாத்தியார் ஒரு தரம் சொல்றார், உடனே 10 பசங்களா சேர்ந்துன்னு திருப்பி 2 தரம் சொல்றார். இப்ப என்ன ஆயிடுத்துன்னு, இந்த வேறு ஓம் நமோ பகவதே ருத்ராய வாத்தியார் சொல்லிட்டார், உடனே 20 பசங்க சொல்ற ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. அப்ப என்னாச்சு, 20 × 2 40, இவர் 1 41 தரம் ஓம் நமோ பகவதே பாராயணம் ஆயிடுத்து. எப்போ? 1 நிமிஷத்துல. இப்ப 24 மணி நேரம் இப்படி சொல்லி இருந்தாள்னா இவ சண்டை சொல்றது அக்கௌண்ட்ல சேர்த்துக்க வேண்டியது, சப்தம் கிரியேட் பண்ணியாச்சு. அவெல்லாம் திருவ சொல்றது சப்தம் கிரியேட் பண்ணியாச்சு, அக்கௌண்ட்ல சேர்க்க வேண்டியது. இப்படி ஒரு கும்பல் இருந்ததுன்னா 20 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 100 பேர் இருந்தா, 1000 பேர் இருந்தா அப்படின்னா இத்தனை சவுண்ட் கிரியேஷன் பண்ண 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 பவர் ஜென்ரேட் பண்ண பண்ண அந்த சவுண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணும், அது அத்தனையும் அட்மாஸ்பியர்ல சூழும். அதுக்கு தான் என்ன சொல்றா அப்படின்னு கையை தட்டுறோம். இந்த சப்தம் இப்ப வந்தது, ஒரு க்ஷணம் நம்ம காதுல கேட்டது, அப்புறம் காதை விட்டும் போயிடுது. எங்க போச்சு இது?
எவாபரேட் ஆயிடுத்தா, ஃபேட் ஆயிடுத்தா, என்ன பண்ணி தின்னு சயின்டிபிக்காவும் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது என்னென்ன, இப்படி பண்ணி இந்த சப்தம் நம்ம காது கேட்டிது, இது நேர அட்மாஸ்பியர்ல போய் டெபாசிட் ஆயிடுறது. எந்த சப்தம் கிரியேட் பண்ணாலும் நம்ம காதுலயும் விழறது, அதுக்கப்புறம் அது எங்கேயோ போய் நின்னுடுறது. நிரம்பி இருக்கு. இப்ப நிரம்ப 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 என்ன ஆகும்னர், அது பாட்டுக்கு நிரம்பி இருக்க வேண்டியதானே. அது என்ன பண்ணுமான்னர், அந்த சப்தம் வலு அடைய அடைய பவர்ஃபுல் ஆச்சுன்னா என்ன ஆகினர், அது கீழே ஃபோர்ஸ் தாக்கும். இந்த கிராவிடேஷன் புல்னால நம்மள தாக்குமா, என்ன பண்ணும்னர், மைண்ட்ல வந்து தாக்கும், இன்ஃபுளுன்ஸ் பண்ண. முதல்லயே சொல்லிட்டா பெரியவா, ஒரு சப்தத்தினால மனோபாவமும் கிரியேட் பண்ண. அதான் நமக்கு என்னமோ எண்ணம் ஏற்படுறது கூட திடீர்னு என்னமோ மனசுல தோன்ற சார் அப்படின்னா, இதுக்கு ரீசன் விஞ்ஞான ரீதியா எங்கேயோ என்னமோ இதுக்கு கரஸ்பாண்டிங் சவுண்ட் கிரியேட் ஆகியிருக்கு, எங்கேயோ என்னமோ வைப்ரேஷன் ஆகியிருக்கு அப்படின்னு நம்மளே சொல்றோம். ரொம்ப ரொம்ப கலோக்கியல சொல்றோம், அங்க போனாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார் அப்படிங்கிறோம். என்ன வைப்ரேஷன்? இதுதான் வைப்ரேஷன். சோ இந்த வைப்ரேஷன் இருக்குங்கிறதே என்னமோ ஏதோ நம்மள தாக்குறதுன்னு அர்த்தம். இப்ப நம்மள அறியாத திடீர்னு ஒரு சத்சங்கம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது, கல்யாணம் பண்ணணும்னு இவருக்கு தோன்றது அப்படின்னா, இதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் வைப்ரேஷன் எங்கேயோ என்னவோ நடந்திருக்கு, அது வந்து இவரோட மூளையில இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. அது ஏன் அவர் மூளையில பண்ணும், வேற யாரான மூளையில பண்ண, அதுக்கு என்ன பண்றது, அதை கிராஸ் பண்ற கெப்பாசிட்டி அவரோட சிப்புக்கு தான் இருக்கு. நம்மள்ட்ட அது ஃபியூஸ் போயிடுது அப்படின்னு. இத்தனை சத்சங்கம் நடக்கிறதையும் நாஸ்தியம் இருக்குன்னா என்ன பண்றது, அவ மைண்ட்ல அந்த இல்ல சிப்பை வைக்க விட்டுட்டார், அது இல்லையா ஏதோ இன்வேலிடா இருக்கு, அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த சவுண்ட் கிரியேட் பண்றதுனால என்ன பண்றது, அது திருப்பி வந்து நம்மள சைக்கிள்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்றது. அப்ப என்ன பண்ணும்னா, இப்ப உலகத்துல எல்லாரும் மாறி போயிட்டா சார், அவ மனசு கெட்டு போயிடுது அப்படின்னா காரணம் என்னன்னா, இதுக்கு உண்டான கெட்ட வைப்ரேஷன் சவுண்ட முழுக்கலும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை சீரியல் போறாதான் என்ன கத்துறதுக்கு. பெரியவாயே சினிமாவை கண்டு கரிச்சார்னர், நீங்க விஞ்ஞான ரீதியா பெரியவா சரித்திரத்தை பார்த்துனாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் பிரமாணம் இருக்கும், வேலிட் ரீசன். சந்தியா கால வேளையில வச்சுனோட ஐயோ அப்பான்னு கத்துறதுதான் வீட்டுக்கு வீடு திறந்தா அப்படின்னா என்ன, எங்க போகும் அது அத்தனையும் ஐயோ அப்பாவும், திரும்பி ஆத்துக்கே வந்துடுறது. அதனாலதான் நல்லதே பேசணும், நல்லதை நினைக்கணும் அப்படின்னா நல்லதை தான் பேசணும். நல்லது செய்யணும்னா முதல்ல நல்லது நினைக்கணும், நல்லது நினைக்கணும்னா நல்லது பேசணும். இது அப்படியே வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுங்க. உலகத்துல நல்லா இருக்கணும் எல்லாரும்னா அதுக்கு உண்டான நல்ல சவுண்டு வைப்ரேஷன் இருக்கணும். அந்த வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதான் வேதம்ங்கிற சப்தம். அதை பண்றதுக்கு டோட்டலா ஒரு டெடிகேட் பண்ணிட்டு ஒரு கும்பல் இருக்க வேண்டாமா, என்னென்னலாமோ பண்ணணுங்கிறோம். இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டோட்டலா வா இருக்கணுங்கிறோம், இதை பண்றதுக்கு இவா இருக்கணுமோ, அதை பண்றதுன்னா இதை விடவா நம்ம சர்வீஸ் பண்ண போறோம் சமுதாயத்துக்கு, இதை விட பெரிய டேஞ்சிபிள் பெனிஃபிட்டை காமிக்க முடியுமா? அதனாலதான் அதுக்குதான் உதாரணம் சொல்ற, மழை பெய்யலைன்னா வருண ஜபம் பண்ணா மழை வரும்னா என்னென்ன, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா மந்திரமா அதுல சைவுண்டு வைப்ரேஷன் இருக்கு. அதை பண்றதுனாலே தானே அதுக்கு உண்டான மேகத்தை அது கிரியேட் பண்ண முடியற சக்தி இருக்கு. அப்ப நான் வருண ஜபம் பண்ணியும் பண்ணலைன்னா நீ பண்ணினத்துல ஏதோ மெத்தட்ல போறன்னு அர்த்தம். அதான் சொல்ற. இப்படி அந்த வேதம்ங்கிறதுக்கு அந்த சப்தம் அதான் முக்கியம். திருப்பி திருப்பி அந்த சப்தத்தையே வச்சுக்கணும், அதை லைவாவே வச்சுக்கணும், லைவா ஒரு டெடிகேட் பண்ணணுங்கிறதுக்கு இதான் காரணம். இதுக்காக தான் நான் இருக்கணும்னு சொல்றேன் வழியே, ஒரு ஜாதி இருக்கணும், ஒரு மதம் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அதனால அந்த வேதம்ங்கிறது நம்மளோட ஆயுட்கால பணியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அத எப்படி ஆயுட்கால பணியா வச்சுக்கலாம், அதை நாம் அந்த சவுண்ட வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ண இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம்ங்கிறத ரொம்ப எளிய வழியெல்லாம் சொல்லியிருக்கா. அதை நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். இதோட முக்கியம் நம்ம புரிஞ்சுட்டா போறோம். வேதம் முக்கியம் அப்படின்னு சும்மா வரட்டுன்னு மூட நம்பிக்கையில புரிஞ்சு இல்லை, விஞ்ஞான ரீதியா நமக்கு தீர்மானமா அதை சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த என்ன கைங்கரியம் பண்ணணுங்கிறத நாளைக்கு பெரியவா சொல்லிட்டு பார்க்கலாம்.